நிகழ்வினுடைய முகல் பங்காக MMBA சங்கத்தினுடைய தலைவர் மூத்த வழக்கறிஞர் கிருஷ்ணவேணி அவர்களை வாழ்த்துரை வழங்கும்போது அன்போடு அழைக்கிறேன். இன்றைய விழாவின் கதாநாயகர் நீதியரசர் திரு கிருபாகரன் அவர்களுக்கும் நிர்வாக நீதிபதி திரு துரைசாமி அவர்களுக்கும் மற்ற ஏனைய நீதிபதிகள் திருமதி நிஷா பானு, திரு GR சுவாமிநாதன், திரு செந்தில்குமார் ராமமூர்த்தி அவர்களுக்கும், திரு பாரதிதாசன், நீதியரசர்கள் திரு சுரேஷ்குமார் அவர்களுக்கும், திரு ஜெகதீஷ் சந்திரா அவர்களுக்கும், மூத்த வழக்கறிஞர்கள் வீரக்கதிர் அவர்களுக்கும், அஜ்மல் கான் அவர்களுக்கும், வள்ளிநாயகம் சார் அவர்களுக்கும், அரசு வழக்கறிஞர்களுக்கும், மற்ற எனது சகோதர சகோதரி வழக்கறிஞர் அனைவருக்கும், அரசு அலுவலர்களுக்கும், நீதியரசர் திரு கிருபாகரன் அவர்களின் குடும்பத்தாருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி எல்லாரும் சேர்ந்து பார்க்கறது ரொம்ப சந்தோஷமான அனுபவமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரையும் பார்க்குறோங்கும்போது. ஒரு வீட்டில் ஒரு விழா நடக்கும்போது ரொம்ப சந்தோஷம் எல்லாம் இருக்குது, அந்த சந்தோஷம் இருக்குது. இருந்தாலும் கூடவே ஒரு சின்ன ஒரு சோகமும் இருக்குது. நீதியரசர் நம்மளோட கூடவே பயணித்தவர் இன்னும் ஒரு 10 நாளில் வேறு ஒரு பொறுப்புக்கு போக போகிறார். அப்படிங்கிற போது நம்மளோட இந்த ப்ரெமிசஸில் இருக்க மாட்டாருங்கிற போது ஒரு சின்ன ஒரு சோகம் இருக்குது. இந்த கோவிட் டைம்லேயும் இந்த விழாவை நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்த தலைமை நீதிபதிக்கும் நிர்வாக நீதிபதிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிபதி திரு கிருபாகரன் அவர்கள் எப்போ மதுரைக்கு வருவார்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. போர்ட்ஃபோலியோ லிஸ்ட்டு வந்துடுச்சுனாலே அவர் போர்ட்ஃபோலியோ என்னன்னு பார்த்துருவாங்க. கிட்ட எல்லாம் தயாராகிடும். அதுவும் ஜூனியர்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமான 3 மாத பீரியட். அவர் கோர்ட்டில் போனாலே எல்லாருக்கும் அப்படியே பேச்சு தானாக வரும், ஈஸியாகவும் இருக்கும். ஏதோ ஒரு போட்டு ஏதோ ஒரு ஆர்டர் வாங்கிடுவாங்க. நீதியரசருக்கும் நம்மள்கிட்ட வந்துட்டாங்க, ஏதோ ஒரு ஆர்டர் கொடுக்கணும், ஜஸ்டிஸ் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதில் கண்டிப்பாக அதுவும் இளம் வழக்கறிஞர்கள் வரும்போது நல்லா கொடுப்பாங்க. அவர் இளம் வழக்கறிஞருக்கு அவர் படி நிறைவு செய்கிறதுங்கிறது பெரிய இழப்பு. ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க. இந்த விழாவுக்கே நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, நடக்குமோ நடக்காதோன்ட்டு. இது மாதிரி ஒரு விழா நடத்துகிறோம், அவருக்கு பாராட்டு விழா பண்ணுறோம் அப்படிங்கிறதே பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்குது. அவர் கொடுத்த நிறைய ஆர்டர்ஸு, அவர் ஜூனியர்ஸை என்கரேஜ் பண்ணுறதுல முதல் இடத்துல இருப்பார் அவர். அதுவும் ஜூனியர்ஸுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்கறதும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையை தரத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்து ஒரு 2-3 வருஷத்தில் அவர் ஒரு 10-15 பேருக்கு ஒரு 2 வீலர்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. சீனியர்லாம் நிறைய பணம்லாம் கொடுத்து நிறைய பேர் அது அவர் முன்னின்று நடத்தினால தான் அதெல்லாம் முடிஞ்சுது. அதே மாதிரி மெட்ராஸில் நாளைக்கு 200 பேருக்கு 2 வீலர்ஸ் கொடுக்க போகிறாங்க. 100 பேருக்கு அதே சர்க்குலரை இங்கேயும் அனுப்பிச்சிருக்காங்க, எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணியிருக்கோம். இங்கே மினிமம் ஒரு 25 பேருக்கு கொடுக்கறதா உறுதி அளிச்சிருக்காங்க. இது எல்லாமே இந்த நீதியரசர் கிருபாகரனால தான் இன்றைக்கி சாத்தியமாக இருக்குது. அப்படிப்பட்ட நீதியரசர் நம்மள்கிட்ட இந்த பணியிலேருந்து நிறைவு பெறார் அப்படிங்கிறபோது ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்தாலும், அவர் இவ்வளோ நாள் நம்மளுக்கு பண்ணின நிறைய சந்தோஷமான செய்திகள் காரியங்களுக்காக இந்த சிறப்பு பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அந்த பாராட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று வருகிறோம். அடுத்ததாக MBHA அமைப்புடைய தலைவர் சகோதரர் திரு துரைப்பணன் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். எனக்கு முதலில் வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுத்தளவில் வெகு நாட்களுக்கு அப்புறம் இப்போ கூட்டியிருக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்து அதுக்கப்புறம் இதுக்கு அனுமதி அளித்த சீஃப் ஜஸ்டிஸ் அவர்களுக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜ் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நீதியரசர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சோடனே நேற்று முந்தின நாள் ஆரம்பித்தோம்,
இந்த கிரெடிட் வந்து உண்மையாக சொல்கிறதுனா நான்லாம் ஒன்றுமே செய்யலை. கிருஷ்ணவேணி மேடமும் ஆனந்தவள்ளியும் தான் இந்த ஏற்பாடு பண்ணது. அதனால் அந்த அந்த கிரெடிட் அவங்களுக்கு தான் போகணும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உடனே ஏற்பாடு பண்ணோன்னே. ஏன்னா கோவிட்டுக்கு பயந்து வெளியே வராமல் இருந்தப்போ அவங்க தான் துணிச்சலாக வந்து எல்லாமே செஞ்சாங்க. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல், ரிஜிஸ்ட்ரார் அட்மின் அப்புறம் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வழக்கறிஞர் நண்பர்கள், என் தம்பிகள் எல்லாத்துக்கும், சீனியர் கவுன்சில் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு உதவி செஞ்ச சீனியர் கவுன்சில் திரு அஜ்மல் கான், வீரகதிரவன் ஏஏஜி அவர்கள் மற்றும் சுபாஷ் வந்திருக்கார், எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மதுரை பாரை பொறுத்தளவில் நீதியரசரை சொல்லணும், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்போ ஹெல்மெட்டில் எல்லாம் யாரும் போட்டுட்டு தான் போகிறது. முதல் ஹெல்மெட்டே போடுறதில்ல யாரும். உடனே 4 பேர் தகராறுக்கு போயிடுவான். இங்கே வந்து சொன்ன உடனே வக்கீல் பிடிச்சோன்னு 4 பேர் தகராறுக்கு போயிடுவான். அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும். வக்கீல் என்னடா என்ன செய்கிறது, தர்ம சங்கடமாக இருக்கும். இந்த சின்ன பசங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சில ஆக்சிடெண்ட் ஆகிரும். அது நிறைய ஆகிருக்கு, நம்ம சங்கத்தில் தெரியும். அந்த மாதிரி சூழ்நிலை சங்கடமாக இருக்கும்போது என்னடா அவங்கள அங்கே சொல்லவும் முடியாது, சொன்னால் வஞ்சிருவான், என்ன சொல்ல முடியலையான்னு. ஆனால் அதெல்லாம் மாற்றினது நீதியரசரோட அந்த தீர்ப்பு தான். அதே மாதிரி வழக்கறிஞர் சங்கத்துலேயும் மனசுக்கு ஏற்றுக்கிற முடியாத விஷயமா இருந்துச்சு. நேர்மையாக சொல்லணும் அப்படின்னா நம்மது நேர்மை தான், வேறு எந்த இதுன்னு சொன்னாலும் நம்ம பொறுத்தளவில் நேர்மைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கு நம்ம தான், இந்த பில்லர் தான் அதில் 100%. அதனால் கரெக்டாக மனப்பூர்வமாக சொல்கிறதுன்னா, பார் கவுன்சில், பார் அசோசியேஷன் எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ சந்தோஷமாக இருக்கும். சரி, எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு வரட்டும், நல்லா இருக்கட்டும், எல்லா பேருமே வரணுங்கிறதுல ஏற்றுக்கிட்டோம். அதனால் அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம உண்மையிலேயே ஏற்றுக்கிட்டோம். ரெண்டாவது ஹெல்மெட் தான் முக்கியமானது. நிறைய பேர் இப்போ சின்ன பசங்க கூட ஹெல்மெட் போட்டு போகிறேன், ஜூனியர்ஸில் உடனே ஹெல்மெட் எடுத்து கரெக்டாக போட்டு போகிறேன். அதுக்கு உங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நிறைய நேரம் எடுக்க விரும்பல, நானும் பிபிஆர்லாம் இங்கே இருந்திருக்கேன், என்னால் முடிஞ்ச அளவு பணிகள் செஞ்சுருக்கேன். இருந்தாலும் இது வக்கீல்களின் நீதிபதி அவர், அதனால் வக்கீல் நீதி நல்லா இருக்கணும், நீண்ட காலமாக நல்லா இருக்கணும், இந்த ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கணும். எனக்கு வருத்தம்லாம் இல்லை இங்கேருந்து போகிறதுனால. இன்னொரு ஃபீல்டில் போய் ஒரு நல்லா செய்வார்ல, அடுத்து வக்கீல்களுக்கு எந்த இதுனாலும் உதவி செய்வார். அதனால் நீண்ட காலம் நல்லா இருக்கணும், அன்னை மீனாட்சி அருளால் இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. சிறப்பான ஆனால் சுருக்கமான வாழ்த்துறைக்கு நன்றி. அடுத்ததாக பெண்கள் வழக்கறிஞர் சங்கத்தின் செயலர் திருமதி சிவசங்கரி அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அழைக்கிறேன். The man of the hour of the day, Honorable Mr. Justice N. Kribagaran, Honorable Administrative Judge Mr. M. Duraisamy, and the companion judges. Good evening to all. Honorable Mr. Justice N. Kribagaran, a judge who creates fear on the part of government servants when the judge holds particularly the writ and pill portfolio for the dereliction of their duties, for not performing their duties. And he is a judge who showers rainbow of relief to the deserving common people, and he is a judge who is a benevolent person as his name describes. And on behalf of WAA, I extend my profound gratitude to the Honorable Mr. Justice N. Kribagaran for your Lordship's conception in every matters dealt by your Lords, which are all commendable, and especially providing two-wheelers to the deserving young junior advocates, especially giving preference to women advocates who stepped into the legal profession, has supported a lot to the juniors. Why I especially mention here is that when I started my profession, one among the qualification is that whether you have a two-wheeler to join my office. I hope my senior also accept with that. I was having the two-wheeler, holding that, and that having a two-wheeler is very essential for junior advocates to travel from office to court and again to travel from the office to home. And our work is not stick to 10 to 5 p.m. and it may take late night. I used to go at 9:30 at night. So essentially the presence of two-wheeler is very much for the advocates. And that idea has been profounded by our Lordships, and we are very grateful, Lordship, and we are happy that your Lordship has done a lot to the junior advocates. And I extend my immense gratitude to your Lordships for extending your support to the junior advocates, Lordship. Thank you, Lordship. Thank you, Shiva, for your concise and sweet speech. Now may I request Lordship
ஜி.ஆர். சுவாமிநாதன். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். 3 விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். ஐ வாஸ் ஸ்வோன் இன் அஸ் அ ஜட்ஜ். ஜஸ்டிஸ் மணிக்குமாரோட தான் மார்னிங் டிவிஷன் பெஞ்சு எங்கள் சேம்பர்லேயும் கிளம்பணும். நான் அவரோட 2 ஸ்டெப்பு வச்சுருக்க மாட்டேன். டக்குன்னு நம்ம என்கேகேஜி வந்து என் கையை பிடிச்சி தரத்தரமில் எடுத்துன்னு போனார் ஒரு பக்கத்து சேம்பரில். இதுக்கட கையை பிடிச்சி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுக்கிறாரு, என்ன ஒன்றுமே புரியல. பிடிச்சி ஹி லிட்டரலி புஷ்ட் மீ இன்டு இட். என்ன பார்த்தா அது டாய்லெட். அது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப உங்களுக்கு காமிக்காக இருக்கலாம் நினைக்கும் போது உங்களுக்கு, ஆனால் தட் ஷோஸ் இஸ் கன்சர்ன். ஏன்னா அன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட்டு டே ஜட்ஜாக அப்போ தான் ஐ எம் கோயிங் டு இது 3 hours உட்கார வேண்டியிருக்கும் கிட்டத்தட்ட. ஆனால் வந்து அது போகிறதுக்கு டாய்லெட் போயிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா ஒன்லி ஒரு ரொம்ப ரொம்ப கரிசனாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் இந்த மாதிரி யோசிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் நான் அதை நினச்சிப்பேன். அது ரொம்ப சில்லியான விஷயமா இருக்கும், பட் ஐ சேஸ் ஃப்ரம் மை ஹார்ட். அது தட் ஷோஸ் ஹிஸ் ட்ரூ கேரக்டர். ஒன்று. ரெண்டாவது, எல்லாரும் ஒரு கிண்டலாக கூட சொல்லுவாங்க, ஜஸ்டிஸ் கிருபாகரன் கேள்வி கேட்பாரு, அதிகமாக கேள்வி கேட்பாரு அப்படிங்கிறது அவரை பற்றின விமர்சனமாக கூட இருக்கும் ஜட்ஜஸ் மத்தியில் முதற்கொண்டு. ஓப்பனாக நான் சொல்கிறேன் நான் அதை. ஆனால் எனக்கு நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டாப் லெவலில் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் உண்டு. அதுக்காக நாளைக்கு ஸ்டேஷனில் பிரச்சனை கிட்ட வந்துடாதீங்க சிபாரிசுக்கு. அதில் ரொம்ப சீனியர் மோஸ்ட் பர்சன், இன்டெலிஜென்ஸ் விங்குக்கு ரொம்ப வருஷம் சீஃபாக இருந்த ஒரு மனுஷன், அவர் வந்து எங்கிட்ட பல தடவைகள் சொல்லியிருக்காரு, ஜஸ்டிஸ் கிருபாகரன் கேட்கின்ற கேள்விகள் மக்கள் மனசை தொடுகின்றன அப்படின்னு அவர் எங்கிட்ட சொல்லியிருக்கிறார். எங்கிட்ட மக்களுக்கு நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வேணும் அப்படின்னா நீதிபதிகள் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது அனதர் ஃபார்ம் ஆஃப் இது. எல்லாம் ஆர்டர்ஸ் டெலிவர் பண்ணுறது மட்டும்தான் அட்ஜுடிகேஷன், அப்படி அது மட்டும்தான் கிடையாது, பல விஷயங்கள் இருக்குது. அதில் கேள்வி கேட்பது அப்படிங்கிறது டெமோக்ரஸி ஒரு முக்கியம். இன்டராகேஷன், த பவர் ஆஃப் இன்டராகேஷன், அந்த பவர் ஆஃப் இன்டராகேஷனை முழுமையாக காட்டியவர் நமது நீதியரசர் கிருபாகரன் அவர்கள். மூணாவது, என்னை ரொம்ப நல்லா நடத்தின நீதிபதிகளில் ஜஸ்டிஸ் கிருபாகரன் ஒருவர். நானும் இவங்க சொன்னாங்க இல்லையா, கிருஷ்ணவேணி மேம் சொன்னாங்க இல்லையா எப்படா வருவார்னு, அது மாதிரி நானும் ஆவலாக உட்காந்துருப்பேன். அப்படி ஒரு வாட்டி சைக்கிளில் மதுரைக்கு உட்காரும்போது ரொம்ப ஆசையாக போய் நின்னேன். பார்த்தா கடுகடுன்னு இருந்தார் எங்கிட்ட. எனக்கு ஒன்றுமே புரியல. 2-3 வாரம் 4 வாரங்கள் கூட அதே மாதிரி தான். அஃப்கோர்ஸ் நல்ல கேஸத்தையும் காலி பண்ணல அவர், அதை நான் ஐ மஸ்ட் ஃபேர்லி சே. ஆனால் வந்து ஒரு வாய்தாயிடும், இன்னும் இன்டர்வியூ ஸ்டேட் கொடுக்காம இருந்துக்கு ஒரு சில கேஸ் எல்லாம். எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இவ்வளோ ஹார்ஷாக நம்மள்கிட்ட இருக்கார், நல்லா தானே இருந்தார், என்னாச்சு இந்த மனுஷனுக்குன்னு நானே வந்து யோசிச்சிருக்கேன். திடீர்னு ஒரு நாளைக்கு ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தார், டக்குன்னு ஹோல்டு பண்ணிட்டார். வேணாம் நான் சொல்லுவேன், ஜிஆர் சாதனை பற்றி அசிங்கமாக எழுதிரு வராது அப்படின்னார். உடனே எனக்கு பகீர்னாச்சு. நான் அப்புறம் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல, ஜட்ஜ் ஏன் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, நான் எப்படி பண்ணதே கிடையாது, என்ன சும்மா நடிக்காதீங்க, எனக்கு தெரியும் உங்களை பற்றி அப்படின்னார். உடனே எனக்கு அப்பயும் புரியல. அப்புறம் ஓப்பனாக சொல்லிட்டார், இந்த வெப்சைட்டில் வந்து என்னை பற்றி நீங்கள் தப்பாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்னார். உடனே ஏன்னா அந்த வெப்சைட் வாஸ் ரன் பை மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்புறம் தான் இப்போ இந்த வெப்சைட்டை பார்த்தா என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ஐஆர்டிஏக்கு நான் வந்து ஸ்டாண்டிங் கவுன்சிலாக இருந்தேன். இப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜஸ்டிஸ் கிருபாகர் முன்னாடி யாராவது ஒரு பெட்டிஷன் இருந்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம்னா ஒரு மனசு அப்படியே சாயும். அது அப்படியே ஹில் ஹார்ட் வில் ப்ளீட் ஃபார் த அண்டர் டாக் விக்டிம். அது எல்லாரும் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நான் உட்காந்து எனக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அன்றைக்கி நான் ஸ்டாண்டிங் கவுன்சிலாக ரெஸ்பாண்ட் ராகவன் மாதிரி தான் நின்றுட்டு இருந்தேன் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கெலாம். அதனால எனக்கு வந்து என்னாகும், அவ்வளோ தூரம் புரியாது, அது அவர் மேலே கோபமாக கூட இருக்கும். ஒரு கேஸில் இந்த அவார்டு சாட்டிஸ்ஃபை ஆட்டி ஒரு அத்தாரிட்டிஸ் அப்பியர் இன் பர்சன் அப்படின்னார். நான் அப்பையும் கொஞ்சம் அவர் எதுக்கு நீங்கள் அப்பியராக சொல்கிறீங்கன்னு, யூ வில் அப்பியர் இன் பர்சன்னர். அன்றைக்கி நான் அப்பியராக சொல்லலை, வேணான்ட்டேன் நான் உடனே, ஹி ஷுட் வாரண்ட். அது மேலே நான் அப்பீல் போனேன், பாலசுகுமார் பெஞ்சு தான் வந்தது. ஆனால் அவரும் அந்த அப்பீல் ஒத்துக்கலை. அப்பியர் ஆக சொல்லுங்கள், அப்பியர் ஆனாங்கன்னா வாரண்டில் பெரிய கார்டுங்கிற மாதிரி ஆர்டர் போட்டாங்க. நான் உடனே என் ஃப்ரெண்ட்டு சொல்லும்போது, பாருங்கள் ஒரு சக நீதி விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பெஞ்சும் வந்து அதே மாதிரி போடுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நக்கலாகவே கொஞ்சம் கோபமாகவும் நிறைய கமெண்ட்ஸ் அடித்தேன். நான் ஏதோ ஃப்ரெண்டு சும்மா கார்னர் டாக் மாதிரி அடித்த கமெண்ட் அப்படியே ரைட்டிங்கில் போட்டாச்சு. உடனே பார்த்தா எனக்கு கஷ்டமாக போச்சு. அப்புறம் நேரம் மத்தியானம் மறுநாள் எனக்கு போய் சேம்பருக்கு போனேன், ஒரு வணக்கம் போட்டேன். ஜட்ஜ் அதில் சொன்ன விஷயங்கள்லாம் நான் சொன்னது தான், நான் சொல்லாத எதுவும் எழுதிடலைங்க அப்படின்னு உண்மையை ஒப்புத்துக்கிட்டேன். அந்த மொமெண்ட்லேருந்து அவரும் மறுநாள் எப்போதும் பழையபடி ஆகிடுது. வாட் இஸ் த மாரல் ஆஃப் ஸ்டோரி? 2, நீங்கள் யாரும் மற்ற ஜட்ஜை பற்றி கமெண்ட் அடிக்கிறதா இருந்துச்சுன்னா பார்த்து கமெண்ட் அடிங்க. அப்படியே கமெண்ட் அடித்தாலும் எங்கேயோ என்ன மாதிரி வெப்சைட்லேயோ பிளாக்லேயோ போகாமல் பார்த்துக்கிடுங்க. அது சரியா? இது 2 கவனமாக இருங்க, சரியா? 1. ஆனால் அது சொல்ல வந்த பாயிண்ட் என்னென்னா,
நம்ம ஜஸ்டிஸ் கிருபாகரன் மனசில் வச்சுக்கல, அதுதான் சொல்ல வரேன். அஃப்கோர்ஸ் சில வாரங்கள் கொஞ்சம் மனசு ஹார்டாக இருந்தார், ஒரு சில டக்கு சொல்லிடார் அப்படி. அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சுது. மனசில் வச்சுக்காம ஒருத்தர் சொல்லுவார்னா ஒரு நல்லவரால் மட்டும்தான் அப்படி முடியும். ஹி இஸ் அ குட் மேன். இந்த குட் மேன் அப்படிங்கிற இந்த ஒரு அந்த அப்பலேஷன் நம்ம எல்லாருக்கும் மேலே கொடுக்க முடியாது. அதுக்கு முழுமையாக 100% தகுதியானவர் நம்ம ஜஸ்டிஸ் கிருபாகரன். இஸ் அ டார்லிங் ஆஃப் த மதுரை பார். இந்த பார்ல 14 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கிற முறையில் சொல்லுவேன். ஐ சல்யூட் யூ சார். தேங்க்யூ. இதயம் தொட்ட தங்களுடைய வாழ்த்துறைக்கு நன்றி. ஒரு வார்த்தை கூட மிகைப்படுத்தப்படாத தங்களுடைய இதயத்திலிருந்து வந்த வார்த்தைகள். தமிழிலே ஒரு முதுமொழி உண்டு, தவறுகளை மறப்பவன் மனிதன், மன்னிப்பவன் மாமனிதன். அது நாயகர் அவர்கள் மாமனிதன் என்பதை நீங்கள் புரிந்துவிட்டீர்கள். நன்றி. அடுத்ததாக நீதரசை வாழ்த்தும் அந்த பணிக்கு மதுரையினுடைய தலைமை அரசு வழக்கறிஞரும் மூத்த வழக்கறிஞருமான திரு வீரா என்ற வீரகதிரவனை அன்போடு அழைக்கிறோம். Good evening to all. My Lord Honorable Justice Mr. Kribagaran, Honorable Administrative Judge, My Lord Justice M. Duraisamy, the companion and judges of the Madurai Bench of Madras High Court, Mr. K.S. Thurai Pandian, President, Madurai Bench of Madras High Court Advocate Association, Srimadi M. Krishnaveni, Senior Counsel and President of MMBA Madurai, Mrs. Sivasankari, Secretary of Women's Lawyer Association, Senior Advocates, Mr. Ajmal Khan Vallinayagam, Senior Members of the Bar, Government Officers, Office of the Registry, as well as distinguished guests, Mrs. Kribagaran and the family members, and all other friends, ladies and gentlemen. When I got the news that today is fixed as a farewell day for my Lord Justice Kribagaran, I started writing my farewell address. It runs to around 24 to 25 pages. I want to cut short it. As like any other affidavit, I couldn't cut short it for the reason my association with my Lord Justice Kribagaran is not from the day one of his elevation, but even prior to that, maybe from the second day of my enrollment. His office or chamber situates just below the adjacent to the corridors, either going to the court at 10 o'clock or in the lunch hours. I used to visit him either in the morning or in the evening. All the three chambers of my Lord Justice Satyanarayanan, my Lord Justice Ramalingam and Mr. Rajeswaran, and my Lord Justice Sudhakaran and Kribagaran chambers are adjacent chambers. And every time I used to visit from the day one, and Justice Pugalandi also, only one chamber there is 3 judges. Whenever I visit the office while climbing the ladders, he used to call me, Kadiravan, Yava. So I am keeping aside all these, the drafted farewell. I want to open my mind more fully. I can speak in my mother language so that I can express my personal opinion about my Lord, either as an advocate as well as a judge. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டம். யாருக்குமே யாரையுமே தெரியாது. நம்ம உள்ளே போயிருப்போம். நம்மளை வக்கீலாக ரெகக்னைஸ் பண்ணி பேசுகிற ஆட்களே ரொம்ப குறைவாக இருப்பாங்க நம்ம ஆஃபீஸத்தை தாண்டி. அதுவும் எங்கள் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட அனைவரோடும் ஜஸ்டிஸ் கிருபாகரன் அவர்கள் நெருக்கமான பழக்கம் உள்ளவர். அதனால் எப்பொழுது எங்களை பார்த்தாலும் காலையில் 12 மணிக்கு அந்த பக்கம் போனோம்னா, கதிரவன் டீ சாப்பிட்டியா காஃபி சாப்பிட்டியான்னு கேட்பார். இல்லைங்க, சரி வா போவோம் அப்படின்னு கேன்டீன் கூப்பிட்டு போயிடுவார். He knows from the face reading of the advocates, he knows what they want, what they need. His human approach and his approach towards a fellow man as a human being is continued till today. ஒருத்தர் நம்ம கோர்ட்டுக்கு வந்து ஒரு உதவின்னு கேட்டு வரும்போது அதை உடனடியாக இன்னும் சில வினாடிகளிலேயே அதனுடைய தாத்வங்களை புரிந்து கொண்டு, பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ளீடிங்ஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் இன் திஸ் கோர்ட். ஒரு அஃபிடவிட் போட்டிருப்பான், அதில் பார்ட்டியாக இருக்க மாட்டான், முக்கியமான பார்ட்டியாக இருக்கும், பார்ட்டி வில் பி இம்ப்ளீடட். ஒரு ரிலீஃபே அவன் கேட்டிருக்க மாட்டான், ஒன்லி த ரிலீஃப் வில் பி மோல்டட் இன் சச் அ வே தட் கான்செப்ட், அந்த ஒன்லைன் கான்செப்ட் என்னென்னா, எ பர்சன் கம்மிங் டு தி கோர்ட் and knocking the doors of the court should not go with an empty hand without answering to his grievance or without answering to his remedy which he is legally entitled to. Procedures எல்லாம் கிடையாது. யாருக்கு என்ன வேணும்,
நீதிமன்றங்களை நாடுபவர்கள், நீதிக்காக போராடுபவர்களை தன்னுடைய நீதித்துறையினுடைய தான் அமைத்திருக்கின்ற பதவியின் காரணமாக அந்த நீதியின்காக பல நேரங்களில் இந்த பிராக்டிஸ் அல்லது ப்ரொசீஜர் என்று சொல்லப்படுகின்ற விஷயங்களை கொஞ்சம் கூட சற்றெடுத்து ஏறெடுத்து பார்க்காமல் உடனடியாக நீதிகளை வழங்கிய மிகப்பெரிய நீதிமான் நண்பர் திரு சீனிவாச ராகவன் சொன்னது போலவும், நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் சொன்னது போலவும், அவர் கேட்கிற கேள்வியெல்லாம், நீதிமன்றங்களில் அவர் கேட்கிற கேள்வியெல்லாம் ஒரு சாதாரண மனிதன் இந்த நிர்வாகத்தையும் அரசையும் நீதித்துறையும் பார்த்து கேட்கின்ற கேள்வியாகத்தான் அது அமையும். அவர் என்ன கேள்வி கேட்டாலும் அடுத்த நாள் காலையில் ஃப்ளாஷ் நியூஸ் போகும். கொஞ்சம் நேரத்தில் நான் ஒரு தடவை இந்த மாதிரி கேஸ் நடத்துகிறப்ப கேட்டேன், இந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க ரொம்ப கஷ்டம், அடுத்து ஃப்ளாஷ் நியூஸ் போக போகுது, அடுத்து டைட்டில் நியூஸ் போக போகுது, அதனால் இது விஷயம், அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு கேள்வி, அது ஒரு நெருடலான கேள்வி. நான் பதில் ஆமான்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. உங்கள் கட்சியில் மட்டும் அதை பண்ணுறீங்க, அதை செய்யலாமா, இந்த கட்சியில் அதை பண்ணாங்கன்னு சொன்னால் இமீடியட்லி ரெஸ்பாண்டட் இட். ஸோ அதை நான் சமாளிக்கிறதுக்காக பல நேரங்களில் அப்படியே விட்டு கொடுத்து கூட அப்படியே போயிடுவேன். ஆனால் அந்த கேட்ட கேள்வி சரியானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் ஃப்ளெக்ஸ் போர்டு கேஸ், ஒரு கேஸ் நடக்குது ஃப்ளெக்ஸ் போர்டில், ஏன் உங்கள் கட்சியில் வைக்கலையா, முதல்ல அவங்கள நிறுத்த சொல்லுங்கன்னார். ஸோ சில நாட்களிலேயே ஒரு கொள்கை முடிவாக அரசியல் கட்சிகள் அதை நிலைப்பாடை எடுத்தார்கள், ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்க வேணாம் அப்படிங்கிற நிலைப்பாடு இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிறது. காது குத்துறவங்க கூட ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கிறது இல்லை. ஸோ த ட்ரிகர், தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேம் ஃப்ரம் த கோர்ட் that why you are fixing flex board indiscriminately without following any procedure. அது ஹெல்மெட்டாக இருக்கட்டும், தமிழ் ஆர்வமாக இருக்கின்ற மானுமெண்ட்ஸாக இருக்கட்டும், 7.5% ரிசர்வேஷனாக இருக்கட்டும், அல்ல ஈவன் என்று சொல்ல போனால் இன்னும் சின்ன சின்ன மைன்ஸ் ஆபரேஷன்ஸில் இருக்கிற இல்லீகாலிட்டி வயலேஷன்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீதித்துறையிலிருந்து கேட்கப்படுகின்ற கேள்விகள் கிட்டத்தட்ட மனிதனுடைய மனசாட்சியிலிருந்து அடிக்கப்பட்ட கேள்விகளாகவே அது இருக்கிறது. இன்று நடைபெறுகின்ற பல முன்னுதாரணங்கள், பல தீர்ப்புகளுக்கு அடிப்படையில் அந்த கேள்விகள் அமைந்திருக்கிறது. மாண்புமிகு நீதியரசர்கள் கேட்ட கேள்விகள் இன்று சட்டமாக இருக்கிறது, உயர்நீதிமன்ற தீர்ப்புகளாக இருக்கிறது, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளால் அது மீண்டும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பல நேரங்களில் இந்த நீதியரசரோடு நாம் வழக்குகளை நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு சப்லைனில் ஒரு லைஃப் லைன் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த லைஃப் லைன் என்னன்னு எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா, எ மேன் வித் குட் கான்ஷியஸ் and a man with highest integrity, and he used his office as a judge only to deliver the best judgment according to the conscience and law. எத்தனையோ வழக்குகள் இதில் முரண்பான தீர்ப்புகள் கூட நிறைய வந்திருக்குது. சில நேரங்களில் இந்த ரிட்டே நாட் மெயின்டெனபிள் இல்லை அப்படிங்கிற கேள்விகளை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் தீர்ப்புகளை படிக்கும்போது இப்படி கூட ஒரு பார்வை இருக்கிறது, அந்த பார்வையும் சட்டத்தின்படி சரியான பார்வையாக இருக்கிறது என்று நாம் உறுதியிட்டு சொல்ல முடியும். மாண்புமிகு நீதியரசர் கிருபாகரன் அவர்கள் தான் கொண்ட பணியிலே நீதியரசர் என்ற முறையில் யாதொரு பிணக்கும் இல்லாமல் எல்லா வழக்குகளிலும் ஒரு சரியான தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார் என்பதை உறுதியாக சொல்லிவிட முடியும். மேலும் அவர் எடுத்துக்கொண்ட வழக்குகள், ஒரு கேஸ் எடுத்தார்னா கிட்டத்தட்ட அதனுடைய ஆழம் முழுசாக பார்த்துட்டு தான் அதற்கான தீர்ப்புகளை சொல்லுவார். மனிதாபிமான அடிப்படையில் தீர்ப்புகள் அமைந்திருக்கின்றன. சட்டத்தினை எந்த நேரத்திலும் காம்ப்ரமைஸ் கொள்ளாமல், எந்த விதமான ஒரு திருத்தல்களும் இல்லாமல் அந்த தீர்ப்புகள் அமையப்பட்டிருக்கிறது. ஐயா, நீங்கள் இன்னும் சில நாட்களில் தங்களுடைய பதவியில் இருந்து ஓய்வு பெற்றாலும் கூட இந்த தமிழ் மக்களும் சட்டத்துறையைச் சேர்ந்த அறிஞர்களும் என்றும் உங்களுடைய தீர்ப்புகளை பின்பற்றுவார்கள். என்றும் மக்களின் மனதில் நீங்கள் நிலையாக நிற்பீர்கள். இன்னும் சில காலங்களில் யாராவது ஒருத்தர் சொல்வார், அப்போ ஒருத்தர் இருந்தார்ப்பா ஜஸ்டிஸ் கிருபாகரன், இந்த மாதிரி கேஸெல்லாம் போட்டால் பிச்சு எடுத்துருவார் அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அதன்படி ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே ஐயாவுடைய நீதியரசருடைய ஓய்வு என்பது கிட்டத்தட்ட தன் குடும்பத்திற்காக மீண்டும் தன்னுடைய பணியினை முடித்த பின் அதிக நேரம் குழந்தைகளோடும் துணைவியாரோடும் வாழ்கின்ற ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப், ஒரு ஹாப்பி ஹெல்த்தி ரிட்டையர்மெண்ட்டுக்கான வாழ்த்துக்களை தமிழக அரசின் சார்பில் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஐயாவினுடைய ஆயுள் நீண்ட ஆயுளாக மதுரை மீனாட்சியினுடைய அனுகிரகத்தாலும் மதுரை மீனாட்சியினுடைய ஆட்சியில் பதிக்கின்ற இந்த இடத்திலே உங்களுக்கு நீண்ட ஆயுளும் நிறைய செல்வமும் கொடுக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். தமிழக அரசின் சார்பாக மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு இந்த பணி நிறைவு நாளில் எங்களுடைய வாழ்த்துக்களையும்
தங்களுடைய பணி மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசையும் அன்பையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னை வாய்ப்பை பேச அழைத்த சீனிவாச ராகவன் அவர்களுக்கும் சங்கத்தைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை மீண்டும் ஒருவரை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீதியரசர் திரு கிருபான் அவர்கள் he made a mark by touching the lives of people. Touching lives அப்படிங்கிறது பதவி ஏற்பினுடைய சரித்திரத்தினுடைய உரைகள். அதே போல் நம் வழக்கறிஞர் மத்தியில் டச்சிங் லைஃப்ஸ் ஆஃப் அட்வொகேட்ஸ் என்று சொன்னால் அது என் நண்பன் வகுப்பு தோழன் திரு அஜ்மல் கான் அவர்களை குறிக்கும். மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் அவர்களை நீதிபதியை வாழ்த்த அன்புடன் அழைக்கிறோம். Honorable Mr. Justice N. Kribakaran, the Honorable Mr. Justice Duraisamy J, the Administrative Judge of Madras, our Madurai bench, the Honorable Judges of Madras High Court, the President and Secretaries of various bar associations, the learned Advocate General, the family members of Justice Kribakaran, the law officers of Madurai bench of Madras High Court, my friends, the learned members of the bar. Judgment day for a judge is the day in which the bar bids a farewell. The large gathering of advocates who gathered here on the day of bidding farewell to the Honorable Mr. Justice N. Kribakaran, even during pandemic, would go to show what is the judgment of bar on Justice Kribakaran. For Justice Kribakaran J, law is only secondary, and the justice is the first, primary and foremost. He will only apply and mold the law to suit his orders, and that is where the Kribakaran stood throughout his 12 years of stint as Judge of Madras High Court. Throughout his stint as Judge of Madras High Court, he dealt with cases on civil, criminal and writ side. Dr. Ambedkar has said, if I have been asked to name an article which is the soul of Indian Constitution, I will not hesitate to name Article 32, without which the Constitution is nullity. If Article 32 is a soul of Indian Constitution insofar as Supreme Court is concerned, Article 226 is the soul of High Courts in the Indian Constitution. The Honorable Mr. Justice Kribakaran J, who made use of Article 226 fully, cases of sensitive in nature or other cases, he always stood for the downtrodden victim. In his recent, in his initial days of judge, he dealt with motor accident criminal cases, that CMA arising out of MCOP cases. He is one among the few rarest of rare judges in our High Court who enhanced the compensation even in an appeal filed by the insurance company against the liability or the quantum of compensation subject to payment of court fee by the victim, the claimants. And in Article 226, we have seen, as Justice G.R. Swaminathan has pointed out, for a judge, it is not only sufficient to pass orders, but it is necessary to question the government. By questioning the government without even passing the order, he has succeeded so many cases as a judge. If you see the implementation of 7.5% reservation for students from the government schools in medicine for admission to MBBS, BDS, etc. Bill was passed and it was pending before the governor for his assent for over months together. Governor has not signed it. If any order was passed by the court directing the governor to grant approval, it will be easily taken to the Supreme Court and the order will be get stayed. Whereas the Honorable Justice Mr. Kribakaran J was sitting in the Madurai bench as an administrative judge. He has questioned the Secretariat of the Governor and asked the Secretary to the Governor to file an affidavit why the decision was not taken. Then what is the decision taken by the Governor for giving assent and let him file an affidavit? Immediately it was flashed in all media, newspapers.
and it changed the mind of the governor, and it immediately gave consent the next day, and he reported to the court. The consent was given, and it came, the act came into effect on giving consent by the assent by the governor. This is how this 7-point reservation for the students from the government school was implemented for admission to MBBS course. Likewise, my friends have referred to the wearing of helmet. Though it is there in letter in the act, the Honorable Mr. Justice Kirbakaran J has given by his order, translated into practice by wearing helmets by the motorbike riders by his orders of the court. Now we are wearing helmets wherever we go, thanks to Honorable Mr. Justice Kirbakaran J. Likewise, 20% reservation for the students who studied in Tamil medium. Though act was there, but the reservation was applied only after the final selection. In the written examination, no reservation was given for PSTM. In the interview, no reservation was given for the PSTM. Only after final selection, the reservation was applied by the recruitment agency, not for PSTM students. Ultimately, the resultant would be, there would be no students, or would be only lesser students who can be recruited under PSTM. A writ petition was filed. I have appeared before the Honorable Mr. Justice Kirbakaran J bench, and immediately he has passed a recent order by way of an interim order directing the that is a recruitment board, police recruitment board, to adopt and follow the reservation at every stage, written examination stage and interview stage, so that it can be given, the object of the reservation given under the PSTM is reached to the students. And ultimately that writ petition was allowed by Justice Sundaresh J bench. That is because of a recent interim order passed by the Honorable Mr. Justice Kirbakaran J. So many cases of this nature that was dealt with by Justice Kirbakaran J. Justice Kirbakaran J is always secular. Having come from Mr. Habibullah Basa, the learned senior advocates chamber, even his name, Kirbakaran, it was named after a close friend of his father, a Christian by name Kirbakaran. And he was named after his father's friend, a Christian. Even his sister, she is named Elizabeth, and she is named after a nurse who attended the pregnancy of Elizabeth. That is where Justice Kirbakaran and his family stands. They stand by the secularism, which is the basic structure of our Indian constitution. For the caliber of Justice Kirbakaran, though he retires on superannuation, he can't close his mouth or voice. He will always raise his voice, even when he is out of this building. That voice will be definitely be heard. And I wish him and I pray the Almighty for his peaceful retirement life and his voice to be heard in other form. Thank you. Thank you, Ajmal, for your kind speech. May I request Mr. Lajpat Rai, advocate, to come and offer his felicitation. அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இந்த நல்ல நிகழ்விலே நானும் ஒரு சில வார்த்தைகள் பேசுவது குறித்து மகிழ்கின்றேன். முதல்ல நான் ஒரு மூன்று விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய நேரம் என்னுடைய நண்பர் அஜ்மல் கான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டார். இருந்தாலுமே கூட ஒன்று, நம்ம இங்கே வந்த உடனே நம்ம நண்பர் துரைப்பாண்டியன் அவர்கள் சொன்னாங்க வக்கீல்களின் நீதிபதினு சொன்னார். அதில் ஒரு திருத்தம், அவர் மக்கள் நீதிபதி. முதல் சொல்ல விரும்பினது. ரெண்டாவதாக, நம்மளுடைய நீதிமன்றம் வந்து ஒரு டீனேஜ் கோர்ட். இது மதுரை கோர்ட் 17 வருஷம்தான் ஆச்சு. மெட்ராஸ் கோர்ட் ரொம்ப வயதான நீதிமன்றம், 169 வருஷம் ஆயிடுச்சு. பொதுவாக இதை பற்றி நம்ம வந்து இந்த வயது பற்றி சொல்லும்போது ஒரே ஒரு சின்ன ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருது. ஏஎஸ்பி ஐயர் அவர்கள் சென்னை நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தார். அவர் ஐசிஎஸ் அதிகாரியாகவும் இருந்தார்.
அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், 25 years of civil serviceன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது ஒரு நிகழ்ச்சி வந்து அதற்கு சுதந்திரத்துக்கு ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக யூகேல நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் ஒருத்தர் மவுண்ட் பேட்டன் பிரபுன்னு நினைக்கிறேன், அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டியதான், வயதாயிடுச்சுனாக்கா நம்ம வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் நம்மளுடைய மரபு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஒருத்தர் எந்திரிச்சு சொல்கிறாரு, வயதாச்சுன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், ஆனால் இந்தியாவோட வயசு 2500, உங்கள் வயசு 500 தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனடியாக அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன், ஒரு முணுமுணுப்பு நிகழ்கிறது. அப்போது அந்த நிகழ்ச்சியை நடத்தின வேலை அதிகாரி சொல்கிறாரு, இந்தியாவில் போதுமான அளவுக்கு நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரிகள் வந்துவிட்டார்கள் என்று நினைக்கிறேன், சுதந்திரம் கொடுக்க வேண்டியதான்னு சொன்னார். அது மாதிரியாக நம்மளுடைய நீதிமன்றத்தில் ஒரு நாள் நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் எஸ்.எஸ். சுந்தர் அவர்கள் அமர்வு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது ஒரு மைன்ஸ் கேஸ் ஒன்று வருது. உடனே அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போது வழக்கறிஞர் ஆணையராக அந்த இடத்துக்கு போக வேண்டியதாயிடுச்சு திண்டுக்கல்ல. உடனடியாக போனோன்னே அந்த வேலையை இளம் வழக்கறிஞர்கள்ட்ட விட்டுட்டு போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா அவர்கள் அந்த நீதிமன்றத்தில் மனுதாரர் சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஒரு இல்லீகல் மைனிங் நடக்குது. உடனே அதை ரிப்போர்ட்டாக போடுறோம். அதற்கு எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் நம்ம வழக்கறிஞர் வீரகதிரவன். அதனால் அது பெரிய வழக்காக இருக்கும்னு நீங்கள் ஊகிச்சிருப்பீங்க. அந்த வழக்கில் 2 லட்சம் ரூபாய் நீதிமன்ற ஆணையருக்கு கட்டணமாக கொடுக்கப்பட்டது. அப்போது அவர் சொல்லும்போது இந்த ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தலான்ட்டு அவரே ஒரு சஜஷன் சொன்னார். அவர் நேச்சுரலி ஹேஸ் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் யங் லாயர்ஸ், பர்டிகுலர்லி எல்லாம் விமன் லாயர்ஸ்லாம் நிறைய பேர் வரணும்னு நினைக்கிற ஒரு எண்ணத்தில் அவர்களுக்கு வேணும், இந்த மாதிரி 2 வீலர்ஸ் வேணும். இப்போ கூட நீதிபதி பாரதிதாசன் அவர்கள் சொன்னாங்க, லேப்டாப் வந்து ரொம்ப அவசியம் இந்த சூழலில், அது வந்து ஐஃபோன் மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்னு வழக்கறிஞர் ஆனந்தவெளியும் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்த தடவை கொடுக்கும்போது ஐஃபோன் கொடுக்கலான்ற. ஆனால் இந்த 2 வீலர் ரொம்ப மொபிலிட்டிக்கு ரொம்ப முக்கியம். உடனடியாக அந்த 2 லட்சம் ரூபாயை இங்கே வழக்கறிஞர் வீரகதிரவன் உடனே அதை கொடுத்தாரு. அப்புறம் அது இன்னும் நிறைய வழக்கறிஞர் அஜ்மல் கான் பிரபு மற்ற நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணி முதல் முறையாக அந்த பெண் வழக்கறிஞர்களுக்கு வழங்கினாங்க. அதை தொடர்ந்து அவர் 2வது முறையாகவும் பெண் வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதி எஸ்.எஸ். சுந்தர் அவர்கள் சொன்னாங்க, ஏன் பெண்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் கொடுக்கணுன்னு ஒன்று ஆண் வழக்கறிஞர்களுக்கும் சேர்ந்து அந்த 2 வீலர் கொடுக்குற நிகழ்வு நடந்தது. இதை ஏன் சொல்கிறேன்னா, எப்படி யூகே 500 வருஷம் இருந்து முன்மாதிரியாக இருந்த மாதிரி இதில் 17 வயசு டீனேஜ் கோர்ட்டு ஹஸ் பிகம் ஒரு முன்மாதிரியாக சென்னை நீதிமன்றத்துக்கு இருக்குது. அங்கே கொடுக்குற 100 2 வீலர்ஸ் இங்கே வச்சு இது நீதிபதி கிருபாகரன் அவர்கள் மனசில் உதயமானது என்றது முக்கியமான விஷயம். இந்த வழக்கறிஞர்கள் ஓட்டுறவங்க எல்லாம் அவருடைய பேரை நினைவில் கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். 3வதாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவாக நம்மளுடைய நீதிபதிகள் எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபிலாசபி இருக்கும், ஒரு ஐடியாலஜி இருக்கும். என்விரான்மெண்டல் ஜட்ஜஸ் இருப்பாங்க, சிவஞானம் நீதிபதி எம்.எம். சுந்தரேஷ், என்விரான்மெண்டல் ஐடியாலஜி நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேர் இப்போ இந்த அதே மாதிரி ஒவ்வொரு நீதிபதிகளுக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஆனால் வரலாறு ரொம்ப 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 முக்கியமாக கருதப்படுகிறது. ஏன் வரலாற்று காலம் அப்படின்னு சொல்கிறோன்னா, நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருமே நன்றாக தெரிந்த விஷயங்கள். எப்போ எழுத்து உருவானதோ அப்போ இருந்து தான் வரலாற்று காலத்தை அளவீடு செய்கிறாங்க. அதனால தான் தமிழ்நாட்டுடைய வரலாறு வட இந்தியோடைய வரலாறு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு சில வேறுபாடுகள் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்த நீதிபதி கிருபாகரன் அவருடைய உத்தரவின் பேரில் தமிழ்நாட்டுடைய வரலாறு 300 ஆண்டுகள், புது ஆண்டுன்னு சொல்கிறோம், இப்போ கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்ன்ற பதத்தை யாரும் உபயோகப்படுத்துறதில்ல. காமன் எரா, பிஃபோர் காமன் எரா, ஆஃப்டர் காமன் எரா தான் சொல்கிறோம், இல்லாட்டி காமன் எரா. இந்த பொது ஆண்டுக்கு முன்பாக 600 வருஷம் இன்னைக்கு இந்த 300 வருட வரலாற்றை சரியாக கொண்டு சென்ற நீதிபதி கிருபாகரன் அவர்கள் நிச்சயமாக வரலாற்றில் நினைவில் கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி இந்த 3 இதையும் பதிவு செய்வதற்கு எனக்கு அனுமதி அளித்த நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. May request Justice Varadhasan to offer a felicitation. மரியாதைக்குரிய நீதியரசர் சகோதரர் கிருபாகரன் அவர்களே,
இந்த 3 மாதங்களுக்கு எங்கெல்லாம் மதுரைகளை வழிநடத்தி செல்கின்ற சகோதரர் நீதியரசர் துரைசாமி அவர்களே, சக நீதிபதி நண்பர்களே, மூத்த வழக்கறிஞர் பெருமக்களே, இந்த வழக்கறிஞர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ஆண்டு காலம் தமிழ் காலண்டரில் ஒரு மாமாங்கம், நீதிபதி வழக்கறிஞருடைய வாதத்தை கேட்டு தீர்ப்பு வழங்கிய ஒரு நீதிபதிக்கு அவர் ஓய்வு பெறுகின்ற நேரத்தில் வழக்கறிஞர் பெருமக்கள் மிக அழகான ஒரு தீர்ப்பை இங்கே எழுதிவிட்டு சென்றிருக்கிறீர்கள். சகோதரர் நீதியரசர் ஜிஆர்எஸ் அவர்கள் குறிப்பிட்டது போல, இந்த தமிழகத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு இந்த நீதிமன்றத்தின் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் நமது சகோதரர் நீதியரசர் கிருபாரன் என்பதை மறுக்க முடியாத ஒரு உண்மை. நாங்கள் 56 நீதிபதி இருந்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரே நீதிபதி அவர் தான். இந்தியாவிலேயே, இந்த உலகத்திலேயே அவருக்குன்னு ஒரு ஃபேன் கிளப் வச்சுக்கிற ஒரே நீதிபதி நீதியரசர் கிருபாரன் தான். ட்விட்டர் ஃபாலோவர்ஸு, ஃபேஸ்புக்கு, எங்கே போனாலும் நீதியரசர் டெய்லி காலைல 10 கேள்வி கேட்பார். அடுத்த நாள் காலையில் அதான் முதல் பக்கத்தில் வரும். எங்களுக்கெல்லாம் பெரிய தர்மசம் கிடையாது. நான் எங்களெல்லாம் யார் நீதிபதியாக மதிக்கல, சொந்தக்காரங்க கூட ஃபோன் பண்ணி கேட்பாங்க. லண்டனில் இருக்கவங்க, அங்கே சிங்கப்பூரில் இருக்க சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. யார்ப்பா அந்த நீதிபதி கிருபாரன் வருது, யார் தெரிஞ்சவர் தான், நம்ம கூட நாங்கள் தான் அவரோடலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவர் பேரே பத்திரிக்கையில் வருது, உங்கள் பேரெலாம் வர மாட்டீங்களா, கோர்ட்டில் கேஸே நடத்த மாட்டீங்களா அப்படின்னு கேட்பான். இதோட முக்கியமான ஒரு ஃபேன் இருக்காங்க, நீதியரசர் சுந்தரேஸ்வருடைய தாயார். அவரோட பெரிய ஃபேன், அவருக்கு ஒரு ஃபேனு. இந்த காலையில் பேப்பர் படிச்சுட்டு 8:30 மணிக்கு எனக்கு ஃபோன் வரும். கண்ணு, கிருபாரன் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பாரு கண்ணு, என்ன அறிவுங்கிற நீ அப்படின்னு படிப்பாங்க. ஆமாம், ரொம்ப அறிவான நீதிபதி தான். ஆமாம். அடுத்ததான் முக்கியமான பாயிண்ட்டு, நீங்கள் தான் இருக்கீங்க. ஏன்னா ஒரு நாளாவது ஏதாவது கேள்வி கேட்டுறீங்களாடா நீங்கள், அது மாதிரி பேப்பரில் வர மாதிரி அப்படின்னு. பெரிய ரசிகர் பட்டாளம் என்று சொன்னால் அவர் ரசிப்பதற்காக இல்லை, அவருடைய தீர்ப்பு என்பது ஏழை எளிய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக ஒரு சோசியல் கான்சியன்ஸோடு அவர் அழைக்கின்ற தீர்ப்பு. அதனால் ஏழை மக்கள் ஈஸியாக போய் சேருது. 12 ஆண்டு காலம் அவர் நீதிபதியாக பணியாற்றி இந்த தமிழ் சமுதாயத்திற்கு வழக்கறிஞர் லஜபதி ராய் சொன்னது போல தமிழ் வரலாறு முக்கியம். இந்த கீழடியெல்லாம் இன்றைக்கி கீழடியோ மற்ற இடங்களெல்லாம் இன்று உலகம் முழுவதும் தெரியுது என்று சொன்னால் அதற்கு முதன்மை காரணம் நீதியரசர் கிருபாரன் என்பதை மறுக்க முடியாத உண்மை. அவருடைய பெயர் நிச்சயமாக வரலாற்றில் இடம்பெறும். நண்பர் லஜபதி ராய் அவர்கள் சொன்னது போல நிச்சயமாக இடம்பெறும். தெரியாமல் இருந்த மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இன்று வெளி உலகத்துக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார். கார்பன் ரேட்டிங் எல்லாம் அவருடைய முயற்சினால தான் போய் எத்தனையோ அது கிபிக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப தாண்டி போயிடுச்சு. தமிழ் கலாச்சாரம் என்பது கிபிக்கு முன்னாடியெல்லாம், கிமுக்கு முன்னாடியெல்லாம் தாண்டி போயிடுச்சு. இப்போது அதுக்கு முக்கியமான காரணம் அவரே. அதுக்கு பின்னாலே நீதியரசர் சுந்தரேஷ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு வழங்கி இப்போது அது உயிர் பெற்று மீண்டும் இந்த பணிகள் எல்லாம் விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி நீங்கள் எல்லாம் அவருடைய நீதிபதி கிருபாரனாக அவரை புகழ்ந்து பேசினீர்கள். ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் கல்லூரி தோழராக, சக வழக்கறிஞராக, சக நீதிபதியாக நாங்கள் இருவரும் ஒன்றாக பயணித்து இன்னும் விரைவில் ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருவரும் பயணிக்க போகிறோம். நான் ஆல்சோ நியரிங் மை எக்ஸிட் பாயிண்ட். அவர்கிட்ட என்ன குணம்னா 1982 நல்லா 82, 82, 85 பேட்ச் உங்களுக்குலாம் தெரியும். நாங்கள் 7 பேர் இப்போ நீதிபதியாக இருக்கோம். 7 பேர் நீதிபதியாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் மிக நெருங்கிய நண்பர்கள். கல்லூரி காலத்திலிருந்தே நண்பர்கள். வழக்கறிஞராக இருந்த போதும் சரி, அதுக்கு பின்னால் நீதிபதியான போது யாரும் அவருடைய பிரின்சிபலை மாற்றவே முடியாது. நானும் நீதியரசர் சுந்தரேஷும் மிக நெருங்கிய நண்பர்கள். எல்லாம் ஒன்றா தான் காரில் போவோம், தெரிஞ்சிருக்கோம். 5 பேர், நான், சத்யநாராயணா, இவர் வைத்தியநாதன். ஒவ்வொரு முறையும் காரில் போகும்போது சண்டை நடக்கும்.
வீட்டில் ஏறி உட்காந்தோடனே முதல்ல சுந்தரேஷ் ஆரம்பிப்பார், இது தப்பு, நீ சொன்ன தப்பு, அது தப்பு. நீ என்ன சொன்னாலும் அவர் வந்து அதுலேருந்து மாற மாட்டார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் சரி, அதை தான் செய்வார். இப்போ இல்லை, காலேஜில் இருந்த இடையில வந்து அது யாருக்கும் பயப்படாம நாமல் அவருக்கும் குடியெல்லோம் நமனே எஞ்சோம் திருநாவுக்கரசருக்கு அப்படியே நாவுக்கரசர் வரைக்கும் அந்த வழியில் நிற்கிறவர். அவர் இடையில 2 வருஷம் ரெண்டு சின்ன விஷயங்கள். அவர் வந்து அயுல்லா பாஷா சேம்பரில் அவர்கிட்டே அவர் தப்புன்னு சொன்னால் அவர்கிட்ட போய் தப்புன்னு சொல்லுவார். நீ சொல்கிறது தப்பு அப்படிம்பார் அவர்கிட்ட போய். நம்ம சீனியர் அவரெல்லாம் பெரிய சீனியர், அவர்கிட்டலாம் ஒதுங்கி நிற்போம், விட மாட்டார். இடையில 2 தடவை வந்து அவரை கவர்மெண்ட் அட்வொகேட்டாக அப்பாயின்ட் பண்ணாங்க. அப்பாயின்ட் பண்ணி உங்களுக்கெல்லாம் இங்கே சென்னையில் பணியாற்றிய வழக்கறிஞர்களாக தான் ஜஸ்டிஸ் ராஜு டெரர். அந்த கோர்ட்டுக்கு யாரையும் கவர்மெண்ட் அட்வொகேட்டாக போக மாட்டாங்க, அந்த கோர்ட்டு போக மாட்டாங்க. ஆளெல்லாம் அவரை பிடிச்சி அனுப்பிவிட்டாங்க. அவரை போய் நீ தான் போய் மேனேஜ் பண்ணணும் போன்னு அனுப்பிவிட்டாங்க. ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் இவர் கிளம்பி லாஸ்ட்டுமே அலோவர் ரிட் பெட்டிஷன்ட்டார் அவர்கிட்ட. அவருக்கு பயங்கரமான கோபம். எப்படி நீ அவுக்க நியூஸ் அலோவர் ரிட் பெட்டிஷன் ஆச்சா பூச்சான்னு போய் காலில் ஏஜி திஸ் அ பாயிண்ட் அலோவர் ரிட் பெட்டிஷன். கடைசி வரை நின்ட்டார். கடைசி வரை ஏஜியெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணி பார்த்தார். இது நான் ஐ ஃபீல் இட் ஷுட் பி ரிட் பெட்டிஷன் ஷுட் பி அலவுட். வாட் எவர் ஆர்டர் யூ பாஸ் யூ மேக் நீ கமெண்ட் அண்ட் டோன்ட் பாதர். அது மாதிரி எப்போவுமே அவ்வளவு ஒரு கொள்கையில் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிற ஒரு நீதியரசர். ஓய்வு பெற்றது என்பது மிகப்பெரிய இந்த தமிழ்நாடு ஜுடிஷியரி நம்ம ஜுடிஷியரிக்கு மிகப்பெரிய இழப்பு. அவர் எல்லா உள்ள இறைவனுடைய அருளாலே நீண்ட மகிழ்வான வாழ்வும் நீண்ட ஆரோக்கியமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மீண்டும் ஒரு முறை வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான வாழ்த்துரைக்கு எங்கள் நன்றி. இந்த நிகழ்ச்சியின் நாயகர் மக்கள் நீதிபதி, தமிழக வரலாற்றினுடைய பக்கங்களில் தன்னுடைய பெயரை தன்னுடைய தீர்ப்புகளால் பொறித்து கொண்ட நீதியரசர் திரு கிருபாகரன் அவர்களை ஏற்புரை வழங்குமாறு மதுரை வழக்கறிஞர் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கரத்த கையில் எழுப்போம். அன்னை தமிழை வணங்கி அன்பு நெஞ்சங்களை வணங்குகிறேன். சங்கம் வளர்த்து தமிழ் மண்ணில் சங்கங்கள் சேர்ந்து நடத்துகின்ற விழாவில் நான் பாராட்டப்படுகிறேன் என்றால் மிகவும் மகிழ்வான தருணம் என் வாழ்க்கையிலே இது. மதுரை என்றால் அது மீனாட்சியின் பூமி. மதுரை என்றால் இது கண்ணகியின் பூமி. கண்ணகி கேள்வி கேட்ட பூமி. மதுரை என்றால் தமிழ் வளர்த்த சங்கங்கள் இருந்த பூமி. இந்த சங்கத்தமிழ் வளர்த்த மதுரை என் நெஞ்சில் எப்பொழுதும் நீங்காமல் நிறைந்திருக்கிறது. உயர்நீதிமன்ற கிளை இங்கே வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவன் நானும் ஒருவன். ஆனால் அது எவ்வளவு மடமையானது என்பது இப்பொழுது புரிகிறது. வழக்கறிஞராக வந்து இங்கே பணியாற்றும் போது இங்கே திக்கும் தெரியாது, திசையும் தெரியாது. அப்படி இருக்கும் இந்த கட்டிடம். ஏனென்றால் கீழ் வளாகத்திலே சில நீதிமன்ற அறைகள் இருக்கும், 3வது தளத்திலே சில அறைகள் இருக்கும். எதுவும் தெரியாது, ஏதோ கைடு வைத்து தான் போக வேண்டிய நிலைமை இருந்தது. இப்பொழுது மட்டுமல்ல, யாருக்கும் தெரியாது, அநேகமாக பழக்கப்பட்டவர்கள் மட்டும்தான். ஆனால் மிக சிறப்பாக கட்டப்பட்ட கட்டிடம். இந்த கட்டிடம்தான் தெற்கு தமிழகத்துக்கு கலங்கரை விளக்கமாக திகழ்கின்றது. பல வழக்கறிஞர்களுக்கு வாழ்க்கையிலே ஒளி ஏற்றி இருக்கின்றது. அங்கே சாதாரணமாக இருந்த இளம் வழக்கறிஞர்களெல்லாம் இப்பொழுது முதிர்ச்சி அடைந்து மூத்த வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள். அஜ்மல் கானை சொல்லலாம், கதிரவனை சொல்லலாம், ஐசக் மோகன்லாலை சொல்லலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக வழக்கறிஞராக இருந்து நீதிபதியாக பரிணமிக்கின்ற நம்முடைய ஜிஆர்எஸ்ஐ சொல்லலாம். என்னுடைய பக்கத்து அறை நண்பர் புகழேந்தியை சொல்லலாம். இப்படி பலர் அங்கே பணியாற்றிவிட்டு இங்கே வந்து சிகரத்தை தொட்டிருக்கிறார்கள். மதுரை என்று சொல்லும்பொழுது எனக்கு எப்பொழுதும் வீரம் நிறைந்த பூமி என்று நினைத்திருக்கின்றேன்.
ஆனால் பாசம் நிறைந்த பூமி என்பது இங்கே வந்த பிறகு தான் தெரிகிறது. பாசம் என்பது, அன்பு என்பது சாதாரண நேரத்தில் காட்டுவதில்லை. மனிதன் அவனுடைய அவசர தேவையில், அவன் கஷ்டப்படுகின்ற காலத்திலே உதவிக்கரத்தை நீட்டுவதுதான் சரியான அன்பு. ஒரு வழக்கறிஞர் விபத்தில் அடிபட்டாலோ, நோய்வாய்ப்பட்டாலோ, இல்லது அகால மரணம் அடைந்தாலோ, அடுத்த தருணத்தில் 50 வழக்கறிஞர்கள் ஒன்று சேர்ந்து அந்த குடும்பத்திற்கு கூட்டாக சென்று துணை நிற்கிறார்கள். அதை சென்னை தெரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை நானும் இங்கே கற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த வீரமிகுந்த மண் பாசமிகுந்த மண்ணாக மிளர்கின்றது. இந்த வழக்கறிஞர் பணி செய்யும்பொழுது இங்கே வந்திருக்கிறேன். நீதிபதியாக வந்த பிறகுதான் இங்கே இருக்கின்ற வழக்கறிஞர்கள் எவ்வளவு வேகமாக வழக்குகளை பதிவு செய்கிறார்கள் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். ஒரு சிறு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், நான் கோடைகால நீதிபதியாக திரு வைத்தியநாதன் அவர்களுடன் அமர்ந்தேன். ஒரு வழக்கு வந்தது. திரு கதிரவன் தான் போட்டார், குற்றாலத்தை சீர்படுத்த வேண்டும் என்று. அது நீங்கள் சொல்கிறீங்களே, சட்டப்படி நீதிப்படி ரூல்ஸ் படி பார்த்தங்களா, அந்த வழக்கு அப்படியே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் கொடுத்த ரெப்ரசன்டேஷன் வழக்கு போடுறதுக்கு முன்னால் கொடுத்துட்டு அது போய் சேர்ந்து கூட இருக்காது, உடனடியாக ரிட் பெட்டிஷன் போட்டார். ஆனால் அது இல்லை. அதை இருக்கின்ற சாராம்சம் என்ன? குற்றாலம் மாசுபட்டு போய் இருக்கிறது, அதை சீர் செய்ய வேண்டும், இயற்கை அன்னையினுடைய இந்த மாசை அகற்ற வேண்டும் என்பது, அதுதான் அவர் எடுத்த சாராம்சம், அந்த வழக்கின் சாராம்சம். அதற்காக, அந்த வழக்கிற்காக நிச்சயமாக நான் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒரு நல்ல முறையிலே அந்த வழக்கிலே தீர்ப்பு எழுதுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு அளித்த கதிரவன் பாராட்டப்பட வேண்டியவர். இந்த வழக்கிற்காகவே புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை கூட நாங்கள் அமர்ந்தோம். முதல் முறையாக நம்முடைய மதுரை நீதிமன்ற வரலாற்றிலே முதல் முறையாக ஞாயிற்றுக்கிழமை அமர்ந்து நாங்கள் அந்த வழக்கினை கேட்டோம். அதற்கு பிறகு தீர்ப்பினை அளித்தோம். இப்பொழுது அதற்கு பிறகு நான் போகவில்லை இது குற்றாலத்திற்கு. ஆனால் நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு வழக்கு. அது அளித்த தீர்ப்பும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இயற்கை அணையை மீட்ட ஒரு தெளிவு நமக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் பலர் வந்து சொன்னார்கள், எண்ணெயும் சீக்காயும் சோப்பும் இந்த சாஷெட்டும் போயும் அடைத்து கொண்டும் ஈவன் விவசாயம் கூட செய்வதற்கு ஏற்ற தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது என்று சொல்வார்கள். இது மேலிருந்து வரும் தண்ணீர் இப்படி மாசுபட்டு போய்விட்டால் கீழே இருக்கின்ற மக்களுக்கு குடிநீராக போகும்போது மாசுபட்டு போயிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே மனிதனுடைய மனம் மாசுபட்டு போயிருக்கிறது. ஏதாவது இனம் கிடைக்குமா, ஏது கிடைக்குமா என்று ஒரு கையேந்துகின்ற நிலைமை தமிழக மக்கள், அப்படி சிலர், எல்லாரும் நாம் சொல்லவில்லை, அப்படி போய்கொண்டிருக்கிறார்கள். கடமை மறந்து விட்டார்கள் சிலர்கள். உரிமையை மட்டுமே நம்ம பேசிக்கொண்டு உரிமையை மட்டுமே போராடி கொண்டிருக்கின்றோம். அந்த நிலைமை மாற வேண்டும். நான் நேற்று கூட பேசினேன், கடமை இல்லாத உரிமையோ உரிமை இல்லாத கடமையை எதிர்க்கும் உதவாது. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கமும் இருக்க வேண்டும். ஒரு பக்கம் மட்டும் இருந்துவிட்டால் அது செல்லாது. உரிமை இல்லாத கடமையும் கடமை இல்லாத உரிமையும் அது போன்றுதான். நம்முடைய தமிழ் மக்கள் கடமையும் செய்து உரிமையை பெற வேண்டும், உரிமையை கேட்டு கடமையும் செய்ய வேண்டும். அது சில காலமாக மாறிவிட்டது. வேலை இல்லாமல் பலர் வட மாநிலங்களில் 1500 கிலோமீட்டர்களோ 2000 கிலோமீட்டர்களோ 2500 கிலோமீட்டர்களோ இருந்து நம்முடைய மணிப்பூர் சகோதரிகள் சலூனிலே வேலை செய்கிறார்கள். நான் ஒரு முறை கேட்டேன் அந்த சகோதரிகள் அங்கே இருப்பவர்களை, எப்போமா ஊருக்கு போயினா 3 வருஷம் இங்கே வேலை செய்வோம், பணத்தை சம்பாரிச்சின்னு போய் கல்யாணம் பண்ணிக்குவோம்னு சொன்னாங்க. வேலை வாய்ப்பு இங்கே கொட்டி கிடக்கிறது, ஆனால் வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை. 100 நாள் வேலையும் எப்படி தான் வந்து பாழாக போய் கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமை நீடித்தால், ஏற்கனவே ஒரு வழக்கில் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம், இந்த நிலை நீடித்தால்
வேற்று மாநில புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் முதலாளிகள் ஆவார்கள். இங்கே இருக்கின்ற தமிழர்கள் கூலிகளாக மாறிவிடுவார்கள். இது திண்ணம். இந்த நிலைமை இப்படியே போய்கொண்டிருந்தால் இந்த நான் வழங்கிய தீர்ப்புகளை எல்லாம் நீங்கள் சொன்னீர்கள். என்னுடைய கடமையை தான் செய்தேன். சட்டத்திற்கு அப்பாற்பட்டு மனசாட்சிப்படி அறத்தின்படி இன்றைக்கு சட்டம் இருக்கும், அது நாளை இல்லாமல் போயிடும். நாளை இல்லாத சட்டம் நாளை மறுநாள் வரும். ஆனால் அறம் மாறாது, சத்தியம் மாறாது. ஆகவே தான் என்னுடைய மனசாட்சிப்படித்தான் நான் அவர் வழக்கறிஞர் வேகமாக பேசினாரோ கோபமாக பேசினாரோ இல்லது பேசாமல் இருந்தாரோ அந்த வழக்கினுடைய தன்மை. அதனால்தான் பல நேரங்களில் என் மீது குற்றச்சாட்டும் உண்டு, இவர் கோர்ட்டில் கேஸே மூவ் ஆகாது என்று. என்னுடைய மனசாட்சி திருப்தி இல்லாமல் ஒரு வழக்கில் கூட நான் தீர்ப்பு சொன்னது கிடையாது. இது பெருமையாக நான் சொல்லிக்கொள்ளவில்லை. அப்படி இல்லை என்றால் அந்த இரவு தூக்கம் வராது. தவறான தீர்ப்பு சொல்லிவிட்டால் எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய சந்ததிகள் எல்லாம் பார்ப்போம். எல்லா நீதிபதிகளும் சரி, எல்லா வழக்கறிஞர்களுக்கும், எல்லா மக்களுக்கும் அவரவர் கடமையை அவர்கள் செய்யாவிட்டால் இதுதான். மக்கள் நீதிமன்றத்தை ஏன் வருகிறார்கள்? எங்கேயும் அரசாங்கத்திலும் செய்யவில்லை, அரசாங்க அதிகாரிகளாலும் செய்ய முடியவில்லை, அவர்களிடம் கேட்டு பெற முடியலை. அதனால் தான் நீதிமன்ற கதவை தட்டுகிறார்கள். ஏதோ அவசரத்தில் 12 வீக்ஸில் நீங்கள் ரெப்ரசன்டேஷன் கன்சிடர் பண்ணி போகிறதுக்கு நாங்கள் நீதிபதிகள் தேவையில்லை, நம்பர் பண்ணுற கிளார்க்கே போதும். அதை ஒவ்வொரு வழக்கினுடைய சாராம்சத்தை புரிந்து தான் நாங்கள் எல்லாரும் தீர்ப்பை வழங்குகிறோம். அதுபோன்ற மற்ற சக நீதிபதிகள் போன்று தான் நானும் வழங்குகின்றேன். வழக்கறிஞர்கள் சில நேரத்தில் அவர்களுக்கு சார்பாக நன்ற தீர்ப்பு சொல்லிவிட்டால் மிக உயர்ந்தவன், மிக சிறந்தவன் என்று சொல்வார்கள். ஒரு சிலர்கள் சில நேரத்திலே சரியாக இல்லாவிட்டால் அவருக்கு சட்டமே தெரியாதுங்க, ஏதோ கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்வார்கள். கட்ட பஞ்சாயத்து சென்றாலும் அறத்தோடு சேர்ந்து கட்ட பஞ்சாயத்து செய்தேன். அது சட்ட பஞ்சாயத்து, அது கட்ட பஞ்சாயத்து இருந்தாலும் அறம் சார்ந்து தான் இருந்தது. மனத்தினுடைய திருப்தி இல்லாமல், மனசாட்சிக்கு விரோதமாக இந்த நீதிமன்றம் நிச்சயமாக தீர்ப்பு அளிக்காது. என்னுடைய உயர்வுக்கு என்னை பெற்ற அப்பா அம்மாவும் என்னுடைய குடும்பத்தினரும், குடும்பத்தினர் என்று சொல்லும்போது சிவசங்கரி சொன்னார்கள், அதற்கு பிறகு ஆனந்தவல்லி கிருஷ்ணவேணி சொன்னார்கள், அஜ்மல் கானும் சொன்னார்கள். பெண் வழக்கறிஞர்களுக்கு அதிகமாக சலுகை, இதெல்லாம் வீட்டிலே ஏதாவது ஒரு தகராறு செய்வதற்கு ஒரு உருவாகிவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். ஏன்னா என்னுடைய மனைவி இருக்கிறார்கள், ஏற்கனவே நான் சாதாரணமாக யாராவது பேசினாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அப்படி இருக்கும்போது இது மாதிரி எல்லாரும் வந்து சேர்ந்து பெண் வழக்கறிஞர்களுக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுப்பார் என்று சொன்னால், பெண் வழக்கறிஞர்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால், அவர்களுக்கு இப்படிப்பட்ட சலுகைகள் கொடுத்தால்தான் இந்த தொழிலிலே அவள் நிலைத்து நிற்க முடியும். என்னுடைய நீதிமன்றத்திலே வரும்பொழுது நான் ஏதாவது ஒரு தருணத்திற்கு நான் வெயிட் பண்ணுவேன். ஒரு நல்ல ஓரளவுக்கு வசதி படைத்த கிளைண்ட்டுகள் பார்ட்டிகள் இருந்தால் அதில் ஏதாவது அட்வொகேட் கமிஷனர் போட முடியுமா என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். எதிர்பார்த்து ஏறக்குறைய ஒரு 100 இளம் வழக்கறிஞர்களுக்கு இந்த 12 வருடம் 100க்கு மேற்கும் ஒரு குறிப்பாக ஒரு 100 பேர் யாருக்கு 2 வீலர் இல்லையோ அவர்களை கேட்பேன். எந்த வழக்கறிஞருக்கு 2 வீலர் இல்லையோ அவருக்கு 1 லட்சம் ரூபாய், 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே நாங்கள் போட்டது இல்லை. யாராவது கேட்டால் கதிரவனை இருந்தால், கதிரவா உனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிறது, உன்னுடைய பார்ட்டிக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, இந்த ஹைகோர்ட்டுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, ஆகையால் 1 லட்சம் ரூபாய் கம்மியாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பல அங்கே இருக்கின்ற இளம் வழக்கறிஞர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு உற்ற முறையிலே அது செய்தோம். அது நாம் செய்கின்ற பணி. இளம் வழக்கறிஞர்களை இன்று நாம் கை தூக்கி விட்டால்தான் நாளைக்கு கதிரவனை போலையோ அல்லது அஜ்மல் கான் போலையோ அல்லது நம்முடைய ஐசக் மோகன்லால் போல வர முடியும். ஆகவே நான் வேண்டுவது என்றால் நம்முடைய சக நீதிபதிகளும் இளம் வழக்கறிஞர்களுக்கு ஏதாவது தருணம் வந்தால் உடனே ஒரு அட்வொகேட் கமிஷனர் போட்டு அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இளம் வழக்கறிஞர்கள் தான் இந்த
சட்டத்துறை மட்ட நீதித்துறையினுடைய எதிர்காலம். அவர்களை நாம் சரியாக நேரத்தில் சரியான முறையில் வழி நடத்தினால்தான் இந்த நீதித்துறையும் சட்டத்துறையும் மிளிரும். இந்த மற்ற துறைகள் எல்லாம் உயர்ந்து நிற்கின்றது, வானுவங்கி நிற்கின்றது. மருத்துவத்துறை எங்கேயோ சென்றிருக்கிறது, என்ஜினியரிங் துறை எங்கேயோ சென்றிருக்கிறது, பொறியியல் துறை. ஆனால் சட்டத்துறை மட்டும் ஏன் இப்படி பின்தங்கி இருக்கிறது என்ற கேள்வி எழுந்து கொண்டே இருக்கும். சட்டத்துறையை சார்ந்தவர்கள் வழி நடாத்துவர்கள் எல்லாம் அறமல்லாத சில நேரங்கள் நடக்கிறார்கள், கட்ட பஞ்சாயத்து பண்ணுகிறார்கள். மிகவும் கேவலமாக இருக்கிறது. அதிலே இளம் வழக்கறிஞர்கள் எல்லாம் அவர்கள் தவறான முறையில் வழி நடத்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் இனம் கொண்டு அங்கே சென்று விடாதீர்கள். நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டுமென்றால், இந்த துறையில் உயர வேண்டுமென்றால் நன்றாக படியுங்கள். ஒரு ஜேர்னலை கண்டிப்பாக இப்பொழுது தான் நெட்டிலே வந்து விடுகிறது. ஒரு ஜேர்னலை கண்டிப்பாக குறிப்பாக கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். லானுடைய டெவலப்மெண்ட் என்ன சார்? நீதிபதிகளுக்கு சட்டம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனால் இரண்டு பக்கமும் நீங்கள் ஆசிரியர்கள் போன்று சட்டத்தை எங்களுக்கு போதிப்பீர்கள். அதில் எந்த சட்டம் சரியான சட்டம் என்று, யாருடைய வழக்கு சரியான வழக்கு என்று அந்த நாடியை தெரிந்து கொள்வது தான் நாங்கள். எங்களுக்கு சட்டம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு சட்டம் தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் சட்டம் தெரிந்து சரியான முறையில் எடுத்து சொன்னால் தான் நாங்கள் சரியான தீர்ப்பை எழுத முடியும். இளம் வழக்கறிஞர்கள் ஒரு சட்ட புத்தகத்தை, சட்ட சஞ்சிகையை கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டும். ஓய்வாக இருக்கும்போது மற்ற நீதிமன்றங்களில் சென்று பாருங்கள், எப்படிப்பட்ட தீர்ப்புகள் எல்லாம் இருக்கிறது, எப்படி நீதிபதிகள் எல்லாம் கேள்வி கேட்கிறார்கள், அதற்கு மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் எப்படி வாங்கி கொண்டு எப்படி பதிலளிக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இப்பொழுது பார்க்கிறோம், என்க்ரோச்மெண்ட் என்று ஒரு மேட்டர் வருகிறது. என்க்ரோச்மெண்ட்டில் எந்த சர்வே நம்பரில் என்க்ரோச்மெண்ட், அது என்ன பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா, வாட்டர் பாடியா, எதுவுமே சொல்ல தெரியவில்லை. ஒரு வழக்கை வந்து அப்படியே அள்ளி தெளித்தது போன்று சில பேர் செய்கிறார். நீங்கள் கண்டிப்பாக ஒரு மூத்த நீதிபதியினுடைய அலுவலகத்தில் குறிப்பாக ஒரு 3 வருடமாவது 5 வருடமாவது நீங்கள் ட்ரைனிங் எடுக்க வேண்டும். அப்பொழுது தான் இந்த நீதித்துறையில் இந்த சட்டத்துறையில் இருக்கின்ற நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஒரு வழக்காடி வருகிறார் என்றால் அவரிடம் இருந்து நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்குறதே ஒரு கலை. என்னென்ன கேசஸ், என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்கணும், என்னென்ன மெட்டீரியல் டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும் என்பதே ஒரு கலை. அதை நீங்கள் வாங்கி அதை எழுத்து மூலமாக மாற்றுவது அது ஒரு கலை. வாங்கிவிட்டு அதை கோர்ட்டிலே அதை ஃபோக்கஸ் பண்ணுறது அது ஒரு கலை. நீதிபதி கேள்வி கேட்கும்போது அதை எப்படியெல்லாம் கோர்ட் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க, அதை எப்படி சில நேரத்தில் மடத்தனமாக, நான் கூட நிறைய முறை மடத்தனமாக கேள்வி கேட்பேன், கண்டிப்பாக மடத்தனமாக கேட்போம். அதையும் நீங்கள் பொறுமையாக சாதுரியமாக சமாளிக்க தெரிய வேண்டும். அதுதான் வழக்கறிஞருடைய வாத திறமை. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கோபப்படக்கூடாது. கோபப்பட்டால் உன்னுடைய வழக்காரினுடைய வழக்கு தோற்று போய்விடும். யாருக்காக வாதாடுகிறீர்களோ, யாரிடம் இருந்து கையில் பணம் வாங்குகிறீர்களோ அவருடைய வழக்கை நீங்கள் சீர்குலைத்து விடுகிறீர்கள். அது மாற வேண்டும். என்னுடைய நண்பர் பாரதிதாசன் சொன்னார்கள், இன்று நேற்றல்ல 1982 முதல் அவரோடு நாங்கள் ஒன்றாக பயணித்தோம். சட்டக்கல்லூரி மாணவராக, சக வழக்கறிஞராக, அவர் வழக்கறிஞராக, நான் நீதிபதியாக. அவர் என்னை பற்றி புகழ்ந்து சொன்னார். அவரை பற்றி கண்டிப்பாக புகழ்ந்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவரை போன்ற ஒரு பெருந்தன்மை படைத்த மனிதரை நீங்கள் பார்க்க முடியாது. சக மனிதர்களுக்கு உதவுவதற்கு அவர் ஒரு சிகரமாக திகழ்கிறார். இது போன்று ஒவ்வொருவரையும் பற்றி சொல்ல முடியாது. நீதிபதிகளை பற்றி சொல்லும்போது, வழக்கறிஞர்கள் பற்றி சொல்லும்பொழுது, ஏன்னா நான் அளித்த தீர்ப்பை எல்லாம் எனக்கு இப்பொழுது தீர்ப்பு அளித்திருக்கிறீர்கள், நான் எப்படிப்பட்ட நீதிபதியாக இருக்கிறேன், என்னை பற்றி சிலது அதிகமாக புகழ்ந்து சொல்லியிருக்கிறீர்கள். நான் உள்ளத்திலே மகிழ்ச்சி இருந்தால் அதற்கு நான் உரியவனா என்பதை சில நேரத்தில் நான் கேள்வி கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் ஒன்று, இந்த தமிழுக்கு, தமிழ் இனத்திற்கு நிச்சயமாக இந்த நீதிமன்றம் மூலம் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய கண்டிப்பாக முனைந்தேன். அதில் சந்தேகம் இல்லை. 2006 ஆதிச்சநல்லூர் அகழாராய்ச்சி நடந்தது. 2018 வரைக்கும் அதனுடைய
அதனுடைய ரிப்போர்ட் போடப்படவில்லை. அதற்கு பிறகு அங்கே வேலை செய்த அந்த டைரக்டரை அவரை ஓய்வு பெற்று விட்டார். அவரை வரவழைத்து அவர் கேட்டார், இந்த அரசாங்கங்கள் எதுவும் எங்களுக்கு எதுவும் உதவி செய்யவில்லை, ஈவன் டைப்பிஸ்ட் கூட கொடுக்கவில்லை என்று சொல்லி, அதுக்கு பிறகு தமிழக அரசு சொல்லி அதுக்கு பிறகு கார்பன் டேட்டுக்கு அனுப்பிச்ச 60,000 ரூபாய், வெறும் 60,000 ரூபாய். அந்த ரிப்போர்ட் கிமு 600 வருஷத்தை உடையது என்று ஆதிச்சநல்லூர் மண் என்று தெளிவுபடுத்தப்பட்டது. தமிழினம் மூத்த இனம் என்பது இன்று ஆதிச்சநல்லூரும் கீழடியும் பொருந்தலும் கொடுமணலும் இன்று இயம்பிக் கொண்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இருப்பது இந்த நீதிமன்ற கட்டிடம்தான் அதற்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தது. அந்த வாய்ப்பு கொடுத்ததென்றால் அந்த வழக்கறிஞர்கள் அதுக்கு காரணம். ஒரு நீதிபதி தானாக முன்வந்து சோமோட்டா எடுக்கிறது வேறு விஷயம். ஆனால் இப்பொழுது நிறைய தீர்ப்புகள் வந்திருக்கிறார், நீங்கள் பாராட்டி பேசுகிறீர்களா, நீங்கள் அதற்கு மேடை அமைத்து கொடுத்திருக்கிறீர்கள். இன்றைக்கு குற்றாலம் சுத்தமாக இருக்கிற என்றால் அதற்கு கதிரவன் காரணம், பிரசன்ன வினோத் காரணம். இன்னைக்கு 7.5% வழக்கென்ற சில நேரங்களில் நாம் நீதிமன்ற தீர்ப்பு இல்லாமையே கேள்விகளால் செய்ய முடியும் என்று அஜ்மல் கான் சொன்னார். அதற்கும் அடித்தளம் அமைத்து கொடுத்தது இந்த நீதிமன்றம், இந்த கட்டிடம்தான் காரணம். ஏனென்றால் கவர்னரை கேள்வி கேட்க முடியாது என்று நம்முடைய அரசியல் சட்டம் சொல்லியிருக்கிறது. கேள்வி கேட்க தருணம் வந்தால் கேட்டே ஆக வேண்டும். அதற்கு வாய்ப்பை அளித்தது இந்த நீதிமன்ற கட்டிடம்தான். அதை வாய்ப்பை அளித்தது ஒரு வழக்காடிதான். அந்த வழக்கை நீதிமன்றத்தில் சரியான முறையில் சொன்ன பிரசன்ன வினோத் பாராட்டப்பட வேண்டியவர். இப்போது ஒவ்வொரு தீர்ப்புக்கும் நாங்கள் பெருமை கொண்டு வரோம் என்றால் அதற்கு காரணம் உங்களை போன்ற வழக்கறிஞர்கள் தான் காரணம். வழக்கறிஞர்கள் நன்றாக இருந்தால்தான் நீதிமன்றம் சரியாக செயல்பட முடியும், நீதிபதிகள் சரியாக தீர்ப்பளிக்க முடியும், சமுதாயம் நன்றாக இருக்கும். இந்த வழக்கறிஞர் தொழில் கெட்டுவிட்டால் சமுதாயம் சீரழிந்து போய்விடும். ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், வழக்கறிஞர்களும் சில நேரங்களில் காவல்துறையும் மோதிக்கொள்வார்கள், மோத வேண்டும். ஆனால் அவர்கள் 2 பேரும் கைகோர்த்தால் சமுதாயத்துக்கு அதைவிட பெரிய தீங்கு எதுவும் கிடையாது. இன்றைக்கு பல இடங்களில் ஒரு வாடகைதாரரை தூக்கி போடுகிறார் என்றால் சில வழக்கறிஞர்களுடைய நண்பர்களும் சில காவல்துறை அதிகாரிகளும் தான் சேர்ந்து நடக்கிற அன்ஹோலி அலையன்ஸ். ஆகவே நண்பர்களே, நீங்கள் நன்றாக இருந்தால்தான் இந்த சமுதாயம் நன்றாக இருக்கும். ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன், பல குடும்பங்கள் இன்று கெட்டு போகின்றன, பல குடும்பங்களிலே பிரச்சனைகள் உருவாகின்றன. அதனால் நீதிமன்றம் நாடி வருகிறார்கள், வழக்கறிஞர்களை தேடி வருகிறார்கள். அந்த குடும்ப நல வழக்குகள் வரும்போது மட்டும் தயவு செய்து அவர்களை கூப்பிட்டு பேசிவிடுங்கள். அது இல்லாமல் என்றைக்கு காவல்துறை நிலையத்துக்கு போகின்றதோ அப்பொழுதே அந்த குடும்பம் நற்றாற்றில் விடப்படுகிறது. அங்கே இருக்கின்ற குழந்தைகள் சீரழிக்கப்படுவார்கள். அந்த குடும்பத்தை 2 குடும்பங்கள் மன நிம்மதி போய்விடுகின்றது. சில வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், ஒரு பெண் வந்துவிட்டால் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், டவுரி ஹராஸ்மெண்ட் ஆக்ட், விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், 498A இப்படி 4 கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார்கள். 4 பேரும், முதலில் மாமியார், அப்புறம் நாத்தனார், அப்புறம் ஹஸ்பண்ட், சிஸ்டர் இன்லா, பிரதர் இன்லா, எல்லாரையும் சம்பந்தமே இல்லாத ஆட்களை எல்லாம் உள்ளே சேர்த்து விடுகிறார்கள். இதனால் பல குடும்பங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேரும் சேர்ந்து வாழன்னு நினைச்சா கூட இருப்பவர்கள் விடமாட்டார்கள். ஏனென்றால் தேவையில்லாமல் அவர்கள் காவல் நிலையத்திற்கும் அவர்கள் சில பேர்களை அரெஸ்ட் பண்ணியும் உள்ளே வைத்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு எங்கே 2 பேர் சேர்ந்து வாழ்வது? குழந்தை இல்லாமல் இருந்து விட்டால் ஒன்றும் பிரிஞ்சவில்லை, 2 குழந்தைகள் இருந்து விட்டால் அந்த குழந்தைகள் படுகின்ற கஷ்டங்கள் மிக அதிகம். நான் நீதிமன்றத்திலே நீதிபதியாக இருக்கும்போது எனக்கு உண்மையிலே நெகிழ்ச்சியாக இருந்த நேரங்கள் எல்லாம் பல வருடங்கள் குழந்தையை பார்க்காத தந்தை என்று யாரென்றும் அறியாத குழந்தைகளை அவர்களை பார்க்க வைத்தேன், அவர்களை பேச வைத்தேன், சில குடும்பங்களை சேர்க்க வைத்தேன். அதற்காக பல நேரங்களில் நான் இரவு 8 மணி 9 மணி கூட நான் ஒரே வழக்கிற்காக அறையிலே உட்கார்ந்திருக்கின்றேன். ஆனால் அது எனக்கு பெரிது கஷ்டமாக இல்லை. ஆனால் ஒரு பெண் சொன்னது, 14 வயது பெண்,
அவர்களை கூப்பிட்டு கேட்டேன். அது அந்த வழக்கு டைவர்ஸ் வழக்கு, கீழ்கோர்ட்டிலே டைவர்ஸ் கொடுத்து விட்டார்கள். அதுக்கு மேல் அப்பீல். இருவரையும் கூப்பிட்டு கேட்டால் அந்த பெண் சொல்லுது, அந்த குழந்தை எல்லாரும் அப்பா அம்மாவோடு ஸ்கூலுக்கு வருவாங்க, அப்பா வந்து ட்ராப் பண்ணுவார், எனக்கு வந்து அப்பா வந்து பார்க்காத ஒவ்வொரு முறையும் அழுவேன். என்னுடைய பாத்ரூமில் உட்காந்து அப்பா அப்பா என்று சொல்லி ஒரு 15 நிமிஷமாவது நான் வாய்விட்டு கதறி அழுதேன். ஆனால் இப்பொழுது தான் என்னுடைய அப்பாவை பார்க்க நீங்கள் சேர்த்து வைத்தீர்கள் என்று சொன்னார்கள். அந்த பெண் விட்ட கண்ணீர், அந்த பெண் சொன்ன வார்த்தைகள், இப்பொழுது நான் எங்கள் அப்பாவை பார்த்தேன், எங்கள் அப்பாவோடு பேசிவிட்டேன், இப்பொழுது எங்களுக்குள்ளே ஒரு சுமூகமான உறவு இருக்கிறது என்று சொன்னார் அந்த பெண். இதுதான் பல ஆயிரக்கணக்கான வழக்குகளில் தீர்ப்பு சொன்னாலும் பெறாத ஒரு இன்பத்தை அந்த வழக்கு எனக்கு கிடைத்தது. இந்த வழக்கின் போது அதே போன்று சிஎம்ஏ மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம், இதெல்லாம் வந்து ஹியூமன் ப்ராப்ளம்ஸ். இதையெல்லாம் நாம் சிறிது நேரமாகும், இருந்தாலும் அதை நான் பெரிதாக எடுக்காமல் எனக்கு மனமகிழ்ச்சி நிறைந்த வழக்குகளாக இருந்தது. கட்டிடம் என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத கட்டிடம். இந்த மதுரை மண் நிச்சயமாக என்னுடைய இதயத்தோடு நெருங்கி இருக்கிறது. இங்கே இருக்கின்ற எல்லா வழக்கறிஞர்களும், குறிப்பாக இளம் வழக்கறிஞர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அவர்களோடு பழகியதில் அவர்கள் காட்டுகின்ற பாசம், எப்பொழுது பார்த்தாலும் காட்டுகின்ற பாசம் கனிவும், கனவில் கூட என்னை விட்டு அகலாது. இந்த மண்ணை நான் எப்பொழுதும் மறவேன், இந்த மண்ணை நேசிப்பேன், இந்த கட்டிடத்தை காதலிப்பேன், இந்த மக்களை, அதே போன்று இந்த என்னோடு பழகிய இங்கே வேலை செய்கின்ற அலுவலர்கள், குறிப்பாக அவர்களை பாராட்ட வேண்டும். அல்லும் பகலும் நீங்கள் வந்து இஷ்யூ டுடே என்று சொல்லிவிடுகிறீர்கள், ஆனால் அவர்கள் 9 மணி 10 மணி வரைக்கும் அவர்கள் வந்து இருந்து அவர்கள் ஆர்டர் காப்பியை ரெடி பண்ணிவிட்டு, அது குறிப்பாக பெண் அதிகாரிகள் 10 மணிக்கு போய் அவர்கள் வீட்டில் சமையல் செய்ய வேண்டும். அவர்களை பெண் அதிகாரிகளை தயவு செய்து கேவலப்படுத்தினார்கள். அவர்களை மதியுங்கள். ஒரு பெண் அதிகாரி வருகிறார் என்றால் காலையில் எழுந்து அவர் சமையல் செய்துவிட்டு, குழந்தைகளுக்கு சமையல் செய்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டு, கணவனுக்கு சமையல் செய்து கொடுத்துவிட்டு, தனக்கும் சாப்பாடை எடுத்துக்கொண்டு விட்டு அதுக்கு பிறகு ஓடி வந்து இங்கே இருக்கின்ற எல்லா வேலைகளும் செய்து இரவு 9 மணிக்கு பிறகு மறுபடியும் போய் சமையல் செய்து குடும்பத்தாரை பார்த்து அவர் படுக்கும்போது 11 மணி 12 மணி இருக்கும். மறுபடியும் காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும். எல்லா வேலை செய்கின்ற பெண்களும் படுகின்ற அவஸ்தை இது. ஆண்களுக்கு அப்படி கிடையாது. ஆனால் 45, 48, 50 வருடம் வயது ஆகும்போது அவர்கள் ஹார்மோன் ப்ராப்ளம், மூட் ஸ்விங், இதையெல்லாம் நாம் எதிர்பார்த்து அவர்களை நாம் அனுசரணையாக நடத்த வேண்டும். அப்படி நடத்தினால் நிச்சயமாக அவருடைய பணி சிறப்பாக இருக்கும். இது எதுக்கு சொல்கிறேன், நம்ம சக மனிதனோடு நாம் எப்படி காட்ட வேண்டும் மனித நேயம் என்பதற்காக நான் சொல்கிறேன். நான் மனிதர் என்னுடைய ஓய்வாக இருந்தாலும் பெரிய அதிகாரி ஒரே மாதிரி தான் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தாலும் சரி, நான் குறைவாக சீஃப் ஜஸ்டிஸை குறைவாக சொல்லவில்லை, சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தாலும் சரி, சக நீதிபதியாக இருந்தாலும், என்னுடைய ஓய்வாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான். என்னோடு பிறந்த சக மனிதன் என்பதை மட்டும் நான் என்றைக்கும் மறந்தது கிடையாது. அவர்களை எந்த விதத்திலும் இவர் வந்து குறைவாக படித்து விட்டார், இல்லது வேலை கிடைக்கவில்லை, அதனால் அவர் அந்த நிலைமையில் இருக்கிறார். என்னை விட சில நேரங்களுக்கு அவர் என்னுடைய முகத்தை பார்த்து சொல்வார், எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று. நான் உள்ளே நுழையும் போதே சொல்வார், ராஜேஷ் என்பவன் சொல்வார், ஐயா ராத்திரி தூங்கலையா, ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை. எப்படி மனிதர்களை அவர்கள் என்னை எப்படியெல்லாம் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அதனால் அவர்களை நான் கூட பிறந்த என் குடும்ப உறுப்பினர்கள் போன்று தான் நான் பார்ப்பேன். அவர்களை வேற்று மனிதரால் நான் பார்த்ததே கிடையாது. எல்லா மனிதர்களும் நான் சக மனிதனாகத்தான். அதனால்தான் மனிதனுடைய பிரச்சனைகளை என்னால் உணர முடிந்தது. அதற்கேற்ற தீர்ப்புகளை சரியான முறையில் கொடுக்க முடியுது. சட்டத்துக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் அறத்தின்பால் கொடுத்தேன் என்கின்ற திருப்தி எனக்கு இருக்கிறது. நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லது நடந்தே தீரும். நன்றி, வணக்கம். என்னுடைய செயல்களாலும் பேச்சாலும் நடவடிக்கைகளாலும் உத்தரவுகளாலும் தீர்ப்புகளாலும் இந்த மண்ணுக்கும் சமுதாயத்திற்கும் மகத்தான சாதனை புரிந்திருக்கும் நீதியரசர் கோபப்பட்டால் கூட அது கோபம் அல்ல, அதை ஒரு அறச்சீற்றம் என்றே கொள்ள வேண்டும். அந்த கோபம் நமக்கு நன்மையை விளைவித்திருக்கிறது. நம்மை
ஒரு ஆசிரியராக, ஒரு தகப்பனாக, ஒரு சகோதரனாக, ஒரு நண்பனாக வழிநடத்தி சென்ற திரு நீதியரசர் அவர்களுக்கு நம்முடைய கைமாறு என்ன என்றால், அவர் காட்டிய அந்த அறத்தை நாம் பேணி காத்து அதே வழியில் நடப்பதேயாகும். அந்த உத்தரவாதத்தை நாங்கள் நீதியரசருக்கு இப்போதே இன்றே வழங்குகிறோம். தற்போது நமது வழக்கறிஞர் சங்கங்களின் சார்பில் எல்லா பொறுப்பாளர்களும் சேர்ந்து மதுரை மக்களுடைய மதுரைக்கே உரித்தான அந்த வீரம் கலந்த பாசத்தோடு எங்களுடைய அன்பு பரிசை வழங்குமாறு பொறுப்பாளர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தங்களுடைய கரவொலியை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியின் இறுதி அங்கமாக வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி நவலும் வாய்ப்பை MBA சங்கத்தினுடைய பொருளாளருக்கும், இந்த பூமி பந்தில் வாழ்ந்தவர்கள் கோடி மறைந்தவர்கள் கோடி, மக்கள் மனதில் நின்றவர்கள் யார் என்ற கேள்விக்கு தான் பதில். மாண்புமிகு நீதியரசர் அவர்களை பற்றி பல்வேறு நல் கருத்துக்களை கூறியிருந்தாலும், மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் உயர்நீதிமன்றங்களின் சார்பாக, சங்கங்கள் சார்பாக எந்த வேலையும் எந்த நேரத்திலும் 2 முறை நிர்வாக நீதிபதியாக மாண்புமிகு நீதியரசர்கள் இங்கே பணியேற்பு செய்திருக்கிறார்கள். நாங்கள் கேட்கின்ற டைங்களை ஒதுக்கி ஒரு சேரிட்டி செய்யணும்னு சொன்னால் அவர் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்பார்னா, கொஞ்சம் சீக்கிரமாக விட்டுருங்க. அவருடைய அதிக தான் கொஞ்சம் 1:30 மணிக்கு கூப்பிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக விட்டுருங்க. அதிகபட்சம் சொல்கிறது வார்த்தை அதான் இருக்கும். 1:30 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா அந்த 2 கோர்ட்டுக்கு வர்றதுனால கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து அதை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக விட்டுருங்கன்னு சொல்லுவார். மேலும் வந்து பல்வேறு நல்ல கருத்துக்களை சொல்லியிருந்தாலும், ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம இங்கே எல்லாரும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த போலி வழக்கறிஞர்கள்னு ஒரு விஷயம் வந்து கடந்த காலமாக வந்து போயிட்டுருக்கு. அந்த போலி வழக்கறிஞர்களை ஒழிப்புக்கு வந்து நீதியரசருடைய பங்கு வந்து மகத்தானது. அதாவது முறையாக நாங்கள் சட்டக்கல்லூரியில் 5 ஆண்டு படித்து அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வர்றோம். வந்து இப்போ 25 இயர்ஸ் கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படியே பைபாஸில் திடீர்னு வந்து ஒரு ஒரு குரூப்பை அப்படியே படிச்சுட்டு வந்துட்டு அவங்களும் வந்து வழக்கறிஞன்றதில் வர்றாங்க. அதில் வந்து மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து தம்பி ரமேஷ்னு வக்கீல் வந்து அவனுடைய பங்கு பெரிய பங்கு. அவன் வந்து பார் கவுன்சிலுக்கு வந்து செய்ய வேண்டிய விஷயங்களை ஃபுல்லாக எடுத்து அந்த வழக்கு இங்கே வந்தாவே போகிறோம். அது தனியாக வந்து பார் கவுன்சிலே வந்து நீதிபதியை நியமிச்சிட்டாங்க. அது மாதிரி வழக்கறிஞர் சங்கத்துக்கு வழக்கறிஞர்களுக்கு எதிரானதெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும்னு சொல்லி. அதில் வந்து உண்மையாகவே சட்டம் படித்த 5 ஆண்டுகள் சட்டம் படித்த வழக்கறிஞர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அந்த பைபாஸ் பண்ணி போகிற வழக்கறிஞர்கள் வந்து நீதியரசர் சொல்கிறாப்புல பொறுமையாக வந்து ஒரு ஜூனியர்கிட்ட நாங்கள் இருந்து அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு அப்படி வர்றதுலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 3 ஆண்டு முடிச்சுட்டு 3 வருஷம் முடிச்சுட்டு நேராக போய் என்ரோல் பண்ணிட்டு ஆஃபீஸ் போட்டுறாங்க. நாங்கள் சீனியர்கிட்ட இருக்கிறப்பல அவங்க 3 சீனியர் வச்சுருக்கிறாங்க. அதுதான் மாற்று. அப்படி இருக்குது நிலமை. அதெல்லாம் வந்து கலைஞரிஞ்சதில் வந்து மாண்புமிகு நீதியரசருக்கு முக்கிய பங்கு வகிக்கிறாரு. அதில் வந்து நாங்கள் என்ன சொல்லணும்னா, கடந்த 12 ஆண்டு காலமாக அவர் வந்து பணி செய்ததில் வந்து திரு நீதியரசர் கிருபாகரன் என்ற மனிதர் வாழ்ந்தார் என்றதை காலத்தை காட்டும் மனிதம் வாழ்ந்தது என்று தான் சொல்ல வேண்டும் என்ற நிகழ்வு நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களை சின்ன நோட்டீஸில் வந்து எங்களோட அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு நீதியரசர் கிருபாகரன் அவர்களையும், நிர்வாக நீதிபதி திரு துரைசாமி அவர்களையும், இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய நீதியரசர் நிஷாபான் அவர்களையும், நீதியரசர் திரு GR சாமிநாதன் அவர்களையும், பொங்கியப்பன் அவர்களையும், மூத்த நீதிபதி பாரதிதாசன் அவர்களையும், சுரேஷ்குமார் நீதிபதி அவர்களையும், ஜெகதீஷ் சந்திரா நீதிபதி அவர்களையும், இங்கே வருகை தந்திருக்கின்ற ஏனைய மத்திய மாநில முன்னாள் இந்நாள் அரசு வழக்கறிஞர்களும் இனிமேல் வரக்கூடிய அரசு வழக்கறிஞர் அனைவருக்கும், நீதித்துறை சார்ந்த அனைத்து ஊழியர்களுக்கும், நிர்வாக அட்மினிஸ்ட்ரேஷன் பதிவாளர் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் எங்களுடைய அனைத்து சங்கங்கள் சார்பாக கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.